பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். பெரிய காரியங்கள் உங்களை தேடி வரும். தேவன் நாம் குடியிருப்பதற்கு அவர் எல்லைகளை முன்குறித்திருக்கிறார். நீங்க நல்ல இடத்துல நல்லா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். ஒரு நாள் ஆண்டவர் நீங்க குறைவிலையும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இல்லாமையிலையும் தரித்திரத்திலையும் போராட்டத்திலையும் கண்ணீரிலையும் வலியிலையும் வேதனையிலையும் இருப்பதை கடவுள் ஒரு நாளும் விரும்பாத ஒரு தேவன். கடவுளுக்கு ஒரு நாளும் பிடிக்காத ஒரு விஷயம் எதுனா நீங்களும் நானும் குறைவில் வாழ்வது. நாம் சம்பூரணமாக திருப்தியாக சந்தோஷமாக நிறைவாக வாழணுங்கிறது தான் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தம், திட்டம், அவருடைய பிளான் அதுலதான் இருக்கு. ஸோ உங்கள் லைஃப்ல நீங்க எல்லாத்துலேயும் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆசீர்வாதம் சும்மாவே வந்துடாது. ஆசீர்வாதம் சும்மா அப்படியே வந்துருமா பாஸ்டர்னா வராது. இந்த உலகத்துல எவ்வளவோ மனுஷங்க இருக்காங்க. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டுறாங்களா என்ன? எல்லார்ட்டையும் கார் இருக்கா? எல்லாரும் என்ன ஒரே மாதிரியா இருக்கும்? எல்லாருக்கும் 2 மூக்கு, ஒரு வாய், 2 மூக்கா? ஒரு மூக்கு, ஒரு மூக்கு, 2 கண்ணு, ஒரு வாய், 2 கை, 2 கால் தான் இருக்கு. ஆனா எல்லாருமே நம்ம மனுஷன்னு சொல்றோம். ஆனா மனுஷனா இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்றாங்களா? ஒரே நிலையில வாழ முடியுதா? இல்ல. ஏன் வாழ முடியல? எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாரும் மனிதன் தானே. எல்லாரும் மனிதனா இருக்கும் போது ஏன் எல்லாருமே ஒரே மாதிரி நிலையில் வாழ முடியவில்லை? அதான் என்னுடைய கேள்வி. ஏன் வாழ முடியல? எல்லாரும் மனுஷனா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள உங்களுடைய ஆத்மாவுல நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்கறீங்க, எப்படி புரிஞ்சிருக்கீங்க, அதை எப்படி எதிர்கொள்றீங்க, அதை எப்படி உங்க வாழ்க்கையில நீங்க அதை ரிசீவ் பண்ணிக்க போறீங்கன்றது வித்தியாசப்படுது. அதனாலதான் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரே சர்ச்சுக்கு தான் வருவாங்க, ஒரே சர்ச்சில் இருப்பாங்க. ஒருத்தர் அதே சர்ச்சுக்கு வந்து கொஞ்ச நாள்ல பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடுவான். இன்னொருத்தன் அதே சர்ச்சில் ஒரு சர்ச்சுக்கு வந்து அதே சர்ச்சில் ஏழையாயிட்டே போவான். 2 பேரும் எங்க தான் இருக்கான்? ஒரே சர்ச்சில் தான் இருப்பான். என்ன ஒரு ஆள் எழுந்து சாட்சி சொல்லுவான், பாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு வந்ததுல இருந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சு என் தொழில பெருக பண்ணி இன்னைக்கு நான் பாருங்க எங்கேயோ போயிட்டேன்பா. இன்னொருத்தன் சொல்லுவான், பாஸ்டர் வரும்போது பைக்ல வந்தேன், இப்ப சைக்கிள்ல வந்து இருக்கேங்கிறான். நீங்களா ஒவ்வொருத்தரையும் தீர்க்க தரிசனமா பேசிக்கிறீங்க. ப்ரொபெட்டிக் இதான் ஃபேக்ட். இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபைகள்லையும் எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். இப்ப ஒரே சர்ச்சில் ஒருத்தன் மேல பேர் ஒரே செய்தி தான் கொடுக்குறோம், ஒரே பாஸ்டர் தான், ஒரே ஆண்டவர் தான், எல்லாமே ஒண்ணுதான். ஆனா உட்கார்ந்து கேட்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு கிடையாது. புரியுதா? உட்கார்ந்து கேட்கிறவங்களுடைய நிலைகள் வித்தியாசமா இருக்கு. நீங்க ஒவ்வொன்றும் எப்படி பாக்குறீங்கன்றதுல இருக்குதுங்களா? சத்தமா சிரிச்சாலே பாவம்னு நினைக்கிறவனுக்கு சிரிப்பு வாழ்க்கையில வருமா? சத்தமா சிரிச்சா பாவங்க, சிரிக்கிறதே பாவங்க. ஐயோ சிரிக்கிறீங்களா நீங்க? இயேசுவே எவ்வளவுக்கு கம்மியா சிரிக்கும் அவ்வளவு பரிசுத்தம். சிரிக்கவே கூடாது. புரியுதுங்களா? அப்படிலாம் இருக்குது உபதேசம், இல்லாமலாம் கிடையாது. நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லல, அப்படிலாம் பிரசங்கம் இருக்குது. நம்மளாம் வந்து இங்க சிரிக்க பிறக்கல, பரலோகத்துல போய் தான் சிரிக்கணும். இங்கெல்லாம் சிரிச்சா பாவம் அப்படின்னு, சிரிச்சாலே பாவம் அப்படின்னு போதிக்கிறதெல்லாம் இருக்குது. இங்க சிரிக்க கூடாது. அதுலயும் ஆராதனையில சிரிச்சிடவே கூடாது. எங்க சிரிக்க கூடாது? ஆமா, சர்ச்சில் வந்து உனக்கு சிரிப்பு கேக்குதா? ஆலயத்துல வந்து நீ சிரிக்கிறியா? ஆலயத்துல வந்து சிரிக்கலாமா அப்படின்னு அதுல ஒரு
இது இருக்குது. இப்படி சிரிப்புக்கே ஊருப்பட்ட இதை போட்டு வச்சு வாழ்ந்தா எங்கிருந்து சிரிக்கிறது? அப்புறம் எங்கிருந்து கடவுள் உங்களுக்கு சிரிப்பை கொடுக்கறது? புரியுதுங்களா? ஒருத்தன் நல்ல மனமகிழ்ச்சியாவே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். எப்படி மனமகிழ்ச்சியா? தாவீது ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற போது என்ன ஆயிட்டாராம்? சொல்லுங்க. என்னது? எச்சியா இருந்தாரா? அந்த சீங்கிறது மட்டும் தான் கேக்குது. மனமகிழ்ச்சினா என்ன? மனமகிழ்ச்சி சரிங்க, உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு எப்படிங்க தெரியும்? மனமகிழ்ச்சியா இருக்கேன் பிரதர். புடிச்சு வச்ச அப்படியே இறுக்கி வச்ச புளி வீட்டுல ரொம்ப நாள் இருந்தா என்ன ஆயிரும்? இந்த வாங்கி வச்ச புளி பல வருஷமா அப்படியே இருந்தா என்ன ஆயிரும்? அந்த புளி பூரா இறுகி போயிரும். புளிச்ச மூஞ்சி மாதிரியே இருப்பான் சில பேர். சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, அவனை நீங்க குழம்புலயே போட்டாலும் அப்படித்தான் இருப்பான். அப்படியே புடிச்சு வச்ச மாதிரியே உட்கார்ந்துருப்பான். இப்ப அவங்க கிட்ட போயிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு மகிழ்ச்சின்னு அவனை பொறுத்த மகிழ்ச்சிங்கிறதே தான் அதிகபட்ச சிரிப்பே தான். பிரதர் சிரிங்க, இப்பதானே சிரிச்சேன். ஹலோ சிரிங்க பிரதர், இப்பதானே சிரிச்சேன். அப்பெல்லாம் சிரிக்க முடியாது பிரதர் உங்க இஷ்டத்துக்குலாம். கடவுள் கொடுத்த சிரிப்பே அளந்து சிரிக்கான். நம்மால் அதுலயும் இங்க சிரிக்க கூடாது, அங்க சிரிக்க கூடாது, அது இப்படித்தான் சிரிக்கணும், அப்படித்தான். எல்லாத்துக்குமே நீங்க ஒரு விளக்கம் போட்டு வாழ்க்கையில வாழ்ந்தீங்கன்னு வைங்களேன், வாழவே முடியாதுங்க இந்த பூமியில, வாழ முடியாது. பைபிள் எல்லாமே உங்களை வாழ வைக்கதான் கொடுத்தாரே தவிர இவங்க வாழ வைக்க வேண்டிய பைபிளையே எடுத்து வச்சு நம்ம வாழ்க்கையை கெடுத்து போறாங்க. எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பைபிள் கொடுத்தாரு. எப்படிலாம் பைபிள் வாழக்கூடாதுன்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, அதையே எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணி போறாங்கன்னா, அவங்க எப்படி வாழக்கூடாதுன்னு சொன்னாரோ அதைத்தான் இவங்க வாழ்க்கையா மாத்திட்டாங்க. சந்தோஷம் போயிருச்சு, ஆனந்தம் போயிருச்சு. சில பேர்லாம் வீட்லயுமே சர்ச்சு தான் நடத்துறாங்க. நிறைய பேர் வீட்லயும் என்ன நடந்துக்கு சர்ச்சு தான் நடக்குது. இந்த நாட்கள்ல ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசியிருந்தார். பாஸ்டர், என்னுடைய பொண்ணுக்கு நான் ரொம்ப கட்டுப்பாடா அவளை நீ அம்மா நம்ம நம்மளுடைய பிள்ளைங்கம்மா உலகத்தோட நம்ம ஒத்து போயிடக்கூடாதுமா, உலகத்தோட ஒத்து போயிடக்கூடாதுமான்னு சொல்லி வளர்த்தேன் பாஸ்டர். கடைசியில இப்ப அவளுக்கு காலேஜே போக முடியல. மேபி பாஸ்டர் கேட்டாலும் கேட்டுக்கிட்டு இருப்பார். இப்ப அவளுக்கு காலேஜே போக முடியல. ஏன்னா காலேஜ்ல எல்லாரும் எப்படி இருக்காங்களா? இப்ப அவ சொல்றாளாம், என்னால இப்ப அங்க போய் நிக்கவே முடியல, காலேஜ் படிக்கவே முடியல, எனக்கு அங்க இப்ப என்னால படிக்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப பிள்ளைங்களால மிங்கிள் ஆக முடியல. எது என்னன்னே சொல்லி கொடுக்காம, சரியா சொல்லி கொடுக்காம, சும்மா எல்லாத்தையுமே குழப்பி எடுத்து கடைசியில இப்ப பிள்ளைங்க என்ன ஆயிடுறாங்க, குழப்பத்துலதான் போறாங்க. பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு தான் சொல்லி கொடுக்கணுமே தவிர, அதை எப்படி நம்ம வாழணும், அதுல எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி அதை மேற்கொள்ளணும், அதை எப்படி ஜெயிக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கணுமே தவிர, நம்மளை நம்ம என்ன ஆக்கிடக்கூடாது, ஐசோலேட் பண்றது, நம்மளை நம்ம பிரிச்சு வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, அவன் பிரிஞ்சு கடைசியில எங்கேயுமே அவனால் என்ன சேர முடியாது, சேரவே முடியல. இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க? கடைசியில இங்க இருந்தா போச்சு. பைபிள் ஆண்டவர் ஒண்ணு எழுதி கொடுத்தார், ஆனா கடைசியில அதையே வச்சு நம்மளுக்கே என்ன ஆகி போச்சு, சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி வச்சு விட்டாங்க நம்மளுக்கு. நீங்க எப்படி ஒரு விஷயத்த புரியுறீங்களோ
பணத்தை பத்தி தப்பா புரிஞ்சீங்கன்னா பணம் வராது. பணத்தை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா பணம் வராது. சந்தோஷத்தை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருந்தா, சிரிப்பை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருந்தா வாழ்க்கையில சிரிப்பு வராது. அதே மாதிரிதான் ஒன்னொன்னையும் நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க. பணம் அப்படின்னா அதை பத்தின சரியான புரிதல் இருக்கும். பணம் தேவையா? தேவை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது, உண்மைதான். ஆனா அதே நேரத்துக்கு பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் இல்லையா? பணம் தேவை. அப்ப பணத்தை எப்படி புரிஞ்சுக்கிடணுமோ அப்படி கண்டிப்பா என்ன செய்யணும்? புரியணும். பணம் வேண்டாம், பணம் எனக்கு தேவையில்லை என்கிற அந்த மனநிலைக்கு என்ன ஆகிடக்கூடாது, போகக்கூடாது. பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு பைபிள் என்னைக்குமே எங்கேயுமே போதிக்கல. பணம் உங்களுக்கு தேவை. இந்த பூமியில கர்த்தர் மனிதன் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது தான் கடவுள் என்ன செஞ்சாரு, விரும்பினார். அதனாலதான் ஏதேன் தோட்டத்துல, எப்படி ஏதேன் தோட்டத்துல என்ன இருந்துச்சான்? தங்கம். சொல்லுங்க, வாசிங்க அந்த வசனத்தை. என்னெல்லாம் இருந்துச்சு ஏதேன் தோட்டத்துல? முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. பாருங்க, அந்த தேசத்தின் பொன் நல்லது. நல்லது. நல்லதுன்னா யாருக்கு நல்லது? யாருக்கு பொன் நல்லது? சரி, நல்ல பொன். நல்ல பொண்ணு இப்ப யாருக்கு நல்லது? எதுக்கு அந்த நல்ல பொன் அங்க எதுக்கு இருக்கு? யாருக்காக இருக்கு? அப்ப சொல்லுங்களேங்க. எஸ் ராஜா, நமக்காக வைக்கலாமா? நம்மெல்லாம் போடலாமா? நம்ம போடலாமா போடக்கூடாதாங்க? போடலாமா போடக்கூடாதாங்க? போடலாமா போடக்கூடாதா? போடலான்றவங்கள ஒரு ஆள் இல்லையா? சொல்லுங்க பாப்பா. போடக்கூடாதுன்றது கிடையாது. போடவே கூடாதுன்னா அப்ப ஆவிலா தேசத்துல ஓடுறதுல எதுக்கு பொண்ணு வருது? பொண்ணை ஆண்டவர் ஏன் படைக்கணுங்க? பொண்ணு ஏன் உருவாகுது? அப்ப கடவுள் அது தேவை. மனிதனுக்கு அதையெல்லாம் ஆண்டவர் கிஃப்டா கொடுத்தது. அதுக்காக தங்கத்துக்கு பின்னாடி ஓடுங்கன்னு சொல்லல. ஆதாம் கேட்டானா? ஆதாம் ஜெபம் பண்ணி தங்கத்தை வாங்கினானா ஏதேன் தோட்டத்துல? ஆதாம் எத்தனை நாள் ஜெபம் பண்ணா தங்கத்துக்காக? ஆண்டவரே எனக்கு ஒரு தங்கத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி தான் ஏதேன் தோட்டத்துல தங்கத்தை கொண்டு வந்தானா? ஆதாம் ஜெபம் பண்ணதுனால ஏதேன் தோட்டத்துல தங்கம் வந்துச்சா? இல்ல தங்கம் அங்க ஜெபமே தேவையே படலையா அவனுக்கு தங்கம் வர்றதுக்கு? There is no need of prayer. அதுதான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. உங்களுக்கு தேவையானது என்ன, உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத ஏற்கனவே அப்பா என்ன பண்ணிட்டாரு? முன் குறிச்சிட்டாரு, வச்சிட்டாரு. ஆதாம் ஜெபம் பண்ணதுனால தங்கம் வரல. எதையும் ஆதாம் ஜெபம் பண்ணி வாங்கல ஏதேன் தோட்டத்துல. ஆதாமுக்கு என்ன பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்துச்சு ஏதேன் தோட்டத்துல? சொல்லுங்க பாப்போம். ஆதாம் டெய்லி போய் ஜெபம் பண்ணாருன்னா என்னென்ன பாயிண்ட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிருப்பாரு? சொல்லுங்களேங்க. ஹலோ, ஆதாமின் ஜெப விண்ணப்பங்கள் சொல்லுங்கோ. இப்ப ஜெப விண்ணப்பம்ன்ற ஒண்ணு இல்லவே இல்லாத நிலையில தானே மனிதன் படைக்கப்பட்டான். உண்மையா இல்லையா? அப்ப மனிதனை கர்த்தர் படைக்கும் போது அவனுக்கு ஜெப விண்ணப்பம்னு ஒண்ணு இருந்திருக்கு. ஒருவேளை ஆதாம் பழமே சாப்பிடலைன்னா, நன்மை தீமை அறிகிற அறிவின் விருட்சத்தை சாப்பிடாம இருந்திருந்தா, சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சர்ச்சைக்கு வந்திருப்பாள்? எல்லாம் அந்த பாவியால வந்தது. அவன் பண்ணதுலயே பெரிய பிரச்சனை எதுனா அவனாலதான் இந்த சண்டே வர வேண்டியதா இருக்கு.
பாட்டுக்கு பழத்தை சாப்பிட்டு போயிட்டான். பார், இங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்தாதான் பரலவம் போன்றாங்க இல்லையா? ஆதாம் பழத்தையே சாப்பிடலைன்னா நீங்களும் நானும் என்னென்ன குறிப்புக்கு ஜெபம் பண்ணி இருப்போம்? இங்க முதல்ல ஜெப விண்ணப்பம்னு ஒண்ணு இருக்குமா? இருக்கா இல்ல? அப்ப மனிதனை கடவுள் படைத்த அந்த படைப்பின் போது அவர் அவனை எப்படி படைச்சிருந்தார், அதுதான் அவரோட பிளான். அப்ப அவனை அந்த இடத்துல ஆண்டவர் படைக்கும் போதே அவனை இப்படிதான் படைச்சு வச்சிருந்தாரு. தினமும் தேவைகளுக்காக என்னைய வந்து நீ தேடிட்டு போப்பா அப்படிங்கிற நிலைமையில கடவுள் மனிதனை என்ன செய்யல, படைக்கவே கிடையாது. அப்ப தேவைக்காக ஜெபம் பண்ணிடணும், தேவைக்காக போய் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதே நான் என்ன சொல்லுவேன்னா, அது இன்னும் பேபிஸ். இந்த பேபிஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தான் எது தேவை? ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு போனவங்களுக்கு தான் சொல்லி தர்றதுதான் எந்த ஜெபம்? எங்கள் பிதாவே. அதெல்லாம் வந்து பேபிஸ். அப்பதான் அவங்களே போய் கேட்கறாங்க, எங்களுக்கு இந்த அப்பா அப்பான்னு யாரையோ சொல்றீங்க பாருங்களேன், நீங்க பாட்டுக்கு புசுக்குன்னு வந்து நீங்க பாட்டுக்கு அவர்கிட்ட அசால்ட்டா பேசுறீங்க, அவரும் கேட்கிறாரு. நீங்க ஒருத்தர்கிட்ட அப்படி இப்படியே பேசுறீங்க, அவரும் கேட்கிறாரு. ஆனா நாங்களாம் அப்படி பேச முடியாது. யாரு? சீசர்கள் அப்படி பேச முடியாது. ஏன்னா அவங்க கண்டது யார? யெகோவா தேவனை. அவங்க அவர்கிட்ட போகணும்னா அவங்க எப்படி போகணும்? பயத்துல நடுங்கிக்கிட்டு தான் போவான். பக்கத்திலேயே கிட்டையே நெருங்க முடியாது யெகோவா தேவன்ட்ட. இவன் அப்படிதான் தேவனை என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், நல்லா புரிஞ்சு அறிஞ்சு வச்சிருக்கிறான். இப்போ உள்ள சும்மா அசால்ட்டாலாம் போயிட்டா போட்டு தள்ளிடுவாருங்க. சாதாரண கடவுள்ல உள்ள உட்கார்ந்து இருக்கு. 1000 கண்களை உடையவன் ஒரே போடா போட்டுருவார். அதனால ஜாக்கிரதையா போங்க பாத்துக்குங்க அப்படின்னு பயத்தோட தான் இவங்க எல்லாருமே போய்க்கு இருக்காங்க. ஆனா ஏசுநாதர் பாட்டுக்கு அசால்ட்டா நின்னுட்டு பிதாவே இப்படி பேசிக்கிருக்காரு. அவர் பாட்டுக்கு எங்க லாசரு கல்லறைக்கு முன்னாடி நின்று ஜெபம் பண்றாரு. அவர் ஜெபம் பண்றதா இவங்களுக்கு காட்டுறாரு. ஏன்னா அங்க நின்று சொல்றாரு, நீர் என்னை எப்பொழுதுமே என்ன செய்துகிட்டு தான் இருக்குது, கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்ப கூட இந்த ஜெபத்தை நான் இந்த இவங்களுக்காக தான் பண்றேன், இல்லைன்னா இந்த அற்ப பயல்களுக்கு புரியாது. ஜெபம் இல்லாமையே ஒரு செத்தவனை எழுப்புறாருன்னா அப்ப இவர் மந்திரவாதியா தான் இருப்பாரும்பா. இவர் கண்டிப்பா மந்திரவாதி தான், இவர் வேற யாரும் கிடையாது அப்படின்னு இவனே ஒரு முடிவுக்கு போயிருவான். அதனால இவங்களுக்காக நான் என்ன பண்றேன், ஆண்டவரே ஜெபம் பண்றேன் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இவர் பாட்டுக்கு ஒரு பிதாவை பத்தி பேசுறாரு, ஒரு பிதா கிட்ட பேசுறாரு. அந்த பிதா கிட்ட நைட்டெல்லாம் போய் உட்காந்து என்ன பண்ணிட்டு வர்றாரு, சாவகாசமா பேசிவிட்டு வர்றாரு. இவங்க பேசணும்னா எங்க போகணும்? இவங்களுக்கு யெகோவாவை பார்க்கணும்னா எங்க போகணும்? தேவாலயத்துக்கு போகணும். இவங்க தேவாலயத்துல போய் யெகோவாவை பார்த்துட்டு வந்து இருக்காங்க. இவர் பாட்டுக்கு உட்கார்ந்த இடத்துல மலை மேல போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, காட்டுக்குள்ள போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, ஒலிவ மர இதுக்குள்ள போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. யாரு அந்த மனுஷன்? எங்க போயினாலும் பேசுறாரு. அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இல்லையா? ஆயிட்டாங்களா இல்லையா? குழம்பி போயிட்டாங்க. யாருங்க இவரு? இவர் எப்படிங்க இவரு? எதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்தேன் பாருங்க. அப்பப்ப நீங்க என்னை ஃபாலோ பண்ணீங்களா செக் பண்ணுவேன் உங்களை எல்லாம். நான் மறந்துட்டேன் நினைச்சிட கூடாது. நீங்க அப்பப்ப உங்களை எல்லாம் செக் பண்ணுவேன். கரெக்டா இருக்கீங்களா இல்லைங்க தொலைஞ்சிட்டீங்களா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? தேவைக்காக ஜெபம். தேவைக்காக ஜெபம் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பிதா கிட்ட போனதே கிடையாது. போனாரா? எந்த இடத்துல தன் தேவைக்காக இயேசு ஜெபம் பண்ணியிருக்காரு சொல்லுங்க பாப்போம். என் தேவை இது, இப்ப அதுக்காக ஜெபம் பண்ணு. ஒன்னே ஒண்ணுக்காக தான் காத்திருந்திருக்காரு. பிதாவின் வேலை வரணும்னு காத்திருந்திருக்காரு தவிர
பிதா கிட்டதான் கேட்கணும்ன்றது கிடையாது. அவர் கேட்கவே இல்லையே, அப்படியே நார்மலா தானே வாழ்ந்து. தேவைகளுக்காக ஜெபம் பண்றது அப்படிங்கிறது ஒரு பிகினர்ஸ் அவங்கதான். அதுக்கப்புறம் போக போக எந்த நிலையை அடைஞ்சிடணும்னா, உன்னதமான ஒரு நிலைக்கு ஒருத்தன் போறது எப்ப தெரியுமா? என் தேவைக்காக நான் கடவுளிடத்துல போகவே தேவையில்லை என்கிற நிலையை ஒருத்தன் அடைஞ்சிருவான். நான் கடவுளை என் தேவைகளுக்காக தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவன் கொஞ்சம் கொஞ்சமா யெகோவா தேவன்ல இருந்து வெளியே வந்து, பழைய ஏற்பாட்டுல இருந்து வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை அறிஞ்சிருவான். பிதாவை ஒருத்தன் அறிஞ்சிட்டான்னா அவனைதான் இயேசு சொல்றார், பிதாவை அறிந்தவன் எப்படி இருப்பான்னா, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறாரே, அந்த நிலைக்கு போய் சேர்ந்துருவான். Once you know the Father, நீங்க பிதாவை புரிஞ்சுட்டீங்க, இயேசு கிறிஸ்துவின் பிதாவை புரிந்து விட்டீர்கள் என்றால், பிதாவை புரிந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தேவைக்கான ஜெபம் என்கிற ஒரு ஜெபத்துக்குள்ள நீங்க போகவே மாட்டீங்க. அது அனாவசியமானது, அது தேவையற்ற ஒன்று. ஏனென்றால் என் பிதா இவைகளெல்லாம் எனக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறாரே, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி. இதுக்கு பின்னாடி எல்லாம் ஓடுறவங்க யாரும் நம்ம பாஷையில சொன்னா முட்டா போயிடுவான்னு அர்த்தம். நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொன்ன. அதையே நான் கொஞ்சம் மொழிபெயர்த்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக்க. உங்களுக்கு புரிஞ்ச தமிழ்ல சுலபமா நீங்க தமிழ்ல நல்லா தெரிஞ்சுக்கணுமேன்றா அத மதுரை தமிழ்ல கும்பகோணத்துல என்ன சொல்லுவாங்க, கும்பகோணத்துல அஞ்ஞானிகளுக்கு என்ன சொல்லுவாங்க, கூமுட்டை என்று சொல்வார்களா? சரி, கும்பகோணம் பாஷையில கூமுட்டைகள் இதையெல்லாம் தேடி அலைவார்கள். ஞானிகள், ஞானம் அடைந்த ஒருவன், ஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டான். ஞானம் அடைந்த ஒருவன் ஒரு நாளும் இவைகளை தேடி நாடி ஓட வேண்டிய நிலையில் இருக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா தெரியும், இந்த பூமிக்கு உள்ள நான் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வேண்டிய எல்லாமே இந்த பூமியில இருக்கு. என் தேவையை சந்திச்ச பிறகுதான் என்னை எங்க அனுப்பியிருக்காரு, இந்த பூமியில அனுப்பியிருக்கார். ஒன்ன புரிஞ்சுக்கங்க, 7ஆம் நாளில் தேவன் என்ன செஞ்சாரு, ஓய்ந்திருந்தா. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லுங்களேங்க. ஐயா, உங்க வாயில ஒண்ணு வாங்க முடியலங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, காலையில எந்திரிச்சு பல்ல தலைக்கிட்டு வேலைக்கு போயிட்டாரா, ஆபீஸ்ல உட்காந்துருக்காரா, எல்லாம் ஃபைல் எல்லாம் கொண்டு வாங்கப்பா, இந்த ஜேம்ஸ் ஃபைல் எடுத்துட்டு வாங்க, அவங்க ஃபைல ரொம்ப நாள் கையெழுத்து போடாமே இருக்கு, அதை கையெழுத்து போட்டு விடுறேன். இன்னைக்கு காலையில அவர் என்ன உட்காந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப ஆண்டவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சொல்லுங்க. அப்ப அவரு ஓய்ந்து இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இங்க பாத்துக்கிட்டு இருக்காரு நம்மள. இந்த மனுஷ பயல் ஆடுற ஆட்டத்தெல்லாம் பாக்குறாரு. பாவியலா, நான் 7ஆம் நாள் ஓய்ந்தப்பே உங்களுக்கு தெரிய வேணாமடா, நீங்களும் போய் அங்க போய் ஓய்ந்துதான் இருக்கணும்னு. நான் ஓய்ந்துட்டேன்னாலே உங்களுக்கு தெரிய வேணாமா? எப்படி 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 இது புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, உங்களுக்கு மர விஷயம் புரிஞ்சிடும். நான் ஓய்ந்து உக்காந்துட்டேன்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இனி இந்த பூமிக்குள்ள வர்ற எவனுமே
ஓட தேவையில்லைன்னு அர்த்தம். பழிச்சிட போகுது. தட்டுறீங்க, ஒழுங்கா தட்டணுமா இல்லையா? ஏழாம் நாள்ல ஆண்டவர் போய் ஓய்ந்தார், அவர் ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என் பிள்ளைங்க இந்த பூமிக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தனும் ரெஸ்ட்ல இருக்கணுங்கிறது தாங்க அவரோட திட்டம். 7 நாள் வேலை செஞ்சுவிட்டு 6000 வருஷம் ஓய்வு எடுக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். நீங்க ஓய்வே இல்லாம வாழ்ந்துக்கு இருக்கீங்க. அம்மாளுக்கு வேற பாடி வச்சு போயிட்டா, ஓடி ஓடி உழைக்கணும். சரி, ஊருக்கெல்லாம் கொடுத்தா பரவாயில்ல, இப்ப ஊர்ல இருக்கலாம் சுருட்டுறதுக்குள்ள உழைக்கான். இல்லையா? 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 கரெக்டு தானே? எங்க விட்டேன்? ஓடி ஓடி உழைக்கணத்துல விட்டேன். ஓய்ந்து இருக்கணுங்க. 7ஆம் நாள்ல ஆண்டவர் போய் ஓய்ந்துட்டார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இனி இந்த பூமியில் மனிதர்கள் ஓய்வுக்குள் இருக்க வேண்டும், ஓய்வில் இருப்பார்கள் என்பதனால் தான் அவர் ஓய்ந்தார். ஆனா உங்களுக்கு ஓய்வே இல்லையே. பூமியில வந்து கொஞ்ச நாள் தான். என்னைக்கு விவரம்னு ஒண்ணு தெரிஞ்சிச்சா? சத்தியமா சொல்ற, தெரியாமே இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த விவரம் தெரியுது நாங்க, அது விவரம் தெரியுது, விவகாரமா தெரியுது. இந்த விவரம் தெரியுது, இன்னும் விவரமே தெரியல அப்படின்றாங்க நிறைய பேர். நான் சொல்றேன், நல்ல வேலை, அவன் தான் உண்மையா நல்லா இருக்கேன். இந்த விவரம் தெரிஞ்சவன் பூரா லூசு. இவனுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சுங்க, இப்ப நல்ல விவரம் தெரியுதுங்கன்ற, அப்ப நீ லூஸ் ஆயிட்டேன்னு அர்த்தம். இவருக்கு இன்னும் விவரமே தெரியலங்கன்னு ஒரு ஆளை பாருங்க, நல்லா இருக்கான்னு அர்த்தம். மனுஷன் லூச பூரா நல்லா இருக்கும்பான், நல்லா இருக்க பூரா லூசும்பான். இந்த உலகத்துல விவரமே தெரியாத ஆளை பாருங்க, நல்லா இருப்பான். இந்த விவரம் தெரியுது பூரா பாருங்க, செஞ்சு விட்ட மாதிரியே இருப்பான். கேட்டு தானே? நீதானே? நமக்குதான் இந்த பிள்ளைகள், சில பிள்ளைகள் வந்து கொஞ்சம் மனநலம் குன்றி இருப்பாங்க. அந்த பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு தான் ஐயோ அப்படின்னு இருக்கும். உண்மையாவே சொல்றேன், உங்களை நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது ஐயோ ஐயோ இப்படி மெண்டலா போயிட்டியாடா அப்படின்னு சொல்ல வேண்டிய குரூப்பே யாருதான்? ஏன்னா அவனுக்கு காலையில நைட்டு வரைக்கும் கவலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவனுக்கு கவலை இருக்கா? அவனுக்கு பயம் இருக்கா? இதெல்லாம் யாருக்குதான் இருக்கு? அப்ப யாரை பார்த்து ஐயோ அப்படின்னு கவலைப்பட வேண்டியது யாரை பார்த்து? நீங்க அவங்கள பார்த்து வச்சு கொட்டுறீங்கன்னு எனக்கே புரியல. அவன் வாழ்க்கையை, அவன் இந்த பூமியில வந்தா அவன் பாட்டுக்கு இருக்கான். அவனுக்கு என்ன தோணுதோ செய்யறான். அவன் என்றைக்கு நாம் விவரம் தெரிந்தோமோ அன்றைக்கு பைத்தியங்களானோம். விவரம் தெரியாதவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று பைத்தியங்கள் எல்லாம் சேர்ந்து இதான் ஃபேக்ட். அவனுக்கு கவலையே கிடையாதுங்க, அவனுக்கு வெக்கம் கிடையாதுங்க. நீங்க என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கல வெக்கப்பட்டு போயிருவேன். ஏன் சீட்டு கிடைக்காத வெக்கப்படுவீங்களா? என் பிள்ளைக்கு கல்யாணம் வெக்கப்பட்டு போயிருவேன். ஏன் என்ன எதுக்கு வெக்கப்படுறீங்க? அவனுக்கு வெக்கமே கிடையாது. இருக்கா? இப்ப யார பார்த்து உச்சி கொட்டணும் சொல்லுங்க? நம்மளை பார்த்தானே உச்சி கொட்டணும். நம்ம அவங்கள பார்த்து உச்சி கொட்டிக்கிருக்கோம்.
பிரதர் எவனுக்கா ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், விட்டுருங்க அவனை. பிரதர் அவனாவது வாழட்டும். நீதான் நொந்து செத்து நூடுல்ஸ் ஆகி, நீதான் இந்த கல்யாணத்தை ஏன் பண்ணணும் உனக்கு புரியல, நீ ஏன் இருக்கணும் உனக்கு புரியல, நீ ஒரு வேலை பாக்குற, அந்த வேலை ஏன் பாக்குறனும் உனக்கு புரியல, உனக்கு நான் யாருன்னு புரியல, இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தனும் புரியல, எதுவுமே புரியாத நீதான் வாழ்ற. அவனையும் உன்னைய மாதிரி மாத்துறதுக்கு ஜெபம் பண்ண சொல்றியா? அவனையாவது விட. அவன் பார், அவன் பாட்டுக்கு சிரிக்கிறான், அவன் பாட்டுக்கு வாழ்றான். அவனுக்கு இந்த பூமியில என்ன இல்ல, அவனுக்கு இந்த பூமியில என்ன இல்ல, அவனுக்கு ஆக்கி போடுறத நீ இருக்கல்ல. எதற்காகலாம் நீ கவலைப்பட்டு, எதற்காகலாம் நீ பயந்து ஓடுறியோ அதையெல்லாம் அவன் செஞ்சு அவனுக்கு இன்னொரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சூசா இருக்கேன். நீங்க அவனுக்கு எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அதுக்காக நீங்க ஓடுறீங்க இல்லையா? இருக்கா இல்லையா? அதுக்காக தான் நம்ம ஓடுறோம். அவனுக்கு அது எல்லாமே ஓசில கிடைக்குது. எல்லாருக்கும் யோசனையா இருக்கு, பேச லூசாவே பிறந்திருக்கலாமோ? புரிஞ்சுக்கங்க. ஏசுனார் அதுதான் சொன்னார், சிறு பிள்ளைய போல் மாறாவிட்டால். சிறு பிள்ளைக்கு வெக்கம் இருக்குமா? பிறந்த குழந்தை என்னைக்காவது அம்மா பிறந்த உடனே அம்மா ஜட்டி மாட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கா? என்னம்மா நீ எவ்வளவு பேர் பார்க்க வராங்க அப்படின்னு கேட்டிருக்கா? இல்ல. பிறந்த குழந்தைக்கு வெக்கம் சரியா? பிறந்த குழந்தைக்கு பக்கத்துல நீங்க ஏதாவது கொண்டு வாங்க, அதுக்கு என்ன தெரியவா போகுது இது வந்திருக்குது இப்ப நம்ம கிட்டன்னு பயப்படுறதுக்கு? சில பேர் மூஞ்செல்லாம் கிட்ட கொண்டே காட்டி பயன்படுத்துவீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க பக்கத்துல போகாம இருந்த வரைக்கும் நல்லா இருக்கும். குழந்தைய பாருங்க, எதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால்? ஏன்னா அந்த குழந்தை இந்த உலகத்துல இருக்குமே தவிர, ஆனா இந்த உலகத்துக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த தொடர்பும் இருக்காது இல்லையா? யாராவது பார்க்க வர்றாங்கன்னு வேகமா அதுக்கு சட்டியை மாட்டி பணியனை மாட்டுறது யாரு? ஏன்? குழந்தைக்கு அடிச்சா இப்படியா கொண்டு போய் காட்டுறது? அது நமக்கு தான் வெக்கமா இருக்கு இல்லையா? இப்ப வெக்கம் யாருக்கு தான் வருது? நமக்கு வருது. ஐயோ இப்படி கொண்டு போய் காட்டுறதா? அப்ப நமக்குள்ளதான் என்ன இருக்கு? இதுதான் இயேசு சொன்னார், நீங்க சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல உங்களால் என்ன செய்ய முடியாது. உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு இடத்துல நீங்க இல்ல. தேவன் இளைப்பாரின் அன்றே ஆண்டவர் இளைப்பாறுதலுக்குள்ள போறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம், இங்கே அவர் மனிதனுக்கான சகல தேவைகளையும் செஞ்சு முடிச்சிட்டார். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான தேவைகள் இங்க இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இப்ப ஒண்ணுதான். என்னது? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் நீங்க செய்ய போறது. நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணுதான், தயவு செய்து எதுவும் பண்ணிடாது. நீ ஏதாவது பண்ணனா கெட்டு போயிடும். பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிற. ஏற்கனவே நீங்க நிறைய பண்ணிட்டீங்க பிரதர். நீங்க பண்ணதெல்லாம் போதும். இனிமேலாவது கொஞ்சம் எதுவும் பண்ணாம இளைப்பாறுதல்ல அமர்ந்து இருங்கள்.
இனி ஆகிலும் அமர்ந்து இருங்கள். உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களை தேடி தானாக வந்து சேரும். அதுதான் இயேசு சொல்லி கொடுத்தாருங்க. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உட்கார்ந்து கவலைப்பட்டு 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 என்னத்தையாவது ஒரு கடைசியில கவலைப்பட்டு விட்டியலா? விடவும் மாட்டோம். இந்த கவலையப்பட்டு கவலைப்பட்டு கடைசியில என்னத்தையாவது உன்னை போய் குண்டக முண்டக பண்ணி விட்டு விடுவோம். கடைசியில அப்புறம் என்னத்தையாவது உன்னை தலையில செஞ்சு வச்சுட்டு அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காருது. இந்த வருஷம் ஒரு முடிவு எடுங்க. எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். கவலையிலிருந்து முதல்ல வெளியே வாங்க. கவலையிலிருந்து வெளியே வாங்க. இந்த வருஷம் கவலையிலிருந்து வெளியே வந்துட்டீங்கனாலே கவலைப்படுறத விட்டுட்டேன் அப்படின்ற நிலையை அடைஞ்சிட்டீங்கனாலே ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கவலைப்படுற ஒருத்தனால கூட ஸ்பிரிச்சுவலா இருக்கவே முடியாது. எப்படி? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஸ்டெப் இன் ஆகணும்னாலே அதுக்கு முதல் தேவை கவலை இல்லாத. நிறைய பேர் சொல்லுவாங்க விசுவாசம் வேணும்னு. விசுவாசம் வந்துட்டாதான் கவலை போயிருமே. இப்ப கவலை இல்லாம போகணும்னு அதுக்கு இதுதான் வரணும். இந்த வருஷம் கவலை இல்லாமல் இருக்க போறேன். நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த அண்டத்துக்குள்ள நான் வர்றதுக்கு முன்னாடியே என் தேவன் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலை படும். இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றார். நீங்கள் கவலைப்படுவதனால் ஒரு உங்க சரீரத்துல ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? இல்ல குறைக்க முடியுமா? ஒன்னும் முடியாது. இல்லையா பிரதர்? எத்தனை வருஷமா கவலைப்படுறீங்க? ஏதாவது மாறிச்சா? இவ்வளவு வருஷமா கவலைப்பட்டீங்களே, எதையாவது சாதிச்சீங்களா? ஒன்னும் சாதிக்கல. இல்ல அப்ப எதுக்கு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த கவலை ஏன் படணும்? இந்த வருஷம் ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. கவலையிலிருந்து நான் வெளியே வர்றேன். நாளைய தினம் தன்னுடையதுக்காக கவலைப்படும்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அங்கதான் இயேசு கிறிஸ்து பிரபஞ்ச விதியை சொல்லி கொடுக்கிறார். லா ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு விதி இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு லா இருக்கு. அத இயேசு கிறிஸ்து அங்க பேசுறார். நாளைய தினம்னு ஒண்ணு இருக்கு பார். நாளை காலையில ஒண்ணு வருது பார். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நைட்டு சூரியன் போய் நாளை காலைல வெளியே வந்துட்டா அதுக்கு பேர் என்ன? மறுநாள். அது உங்களுக்கு. ஆனா ஆவி மண்டலத்துல ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நாளைய தினம்னு ஒண்ணு வரும் பாரு. அது கிட்ட ஆண்டவர் ஒரு வேலையை, ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காராம். அது என்ன பொறுப்பா? சொல்லுங்க. இந்த நாளைய தினம்ன்றது இங்க இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே, அதாவது இங்க இருக்கிற ஒவ்வொரு மரம் செடி கொடியையும் சேர்த்து, இங்க இருக்கிற ஒவ்வொரு பூச்சி, காக்கா குருவி, அடுத்து நாட்டு விலங்கு, மனுஷ விலங்கு, எல்லா விலங்குக்கும் வேண்டிய எல்லாத்தையுமே இங்க எல்லாமே இந்த சிஸ்டம்ல சரியா இருக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் யார் கையில கொடுத்திருக்காராம்? டைம் என்ற ஒண்ணு கையில கொடுத்திருக்காராம். டைம். நீங்க நினைக்கிறீங்க நேரம் அப்படின்னா ஏதோ சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. நேரம் தான், நேரங்க அப்படின்றீங்க. நேரத்துக்கு உள் வந்துட்டான் ஒருத்தன். என்ன அர்த்தம் தெரியுமா?
இந்த 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 காஸ்மோஸ், இந்த சூரியன், சந்திரன், இந்த நட்சத்திரம், இந்த பால்வெளி மண்டலத்துக்குள்ள இந்த பூமி இருக்கு. இந்த பூமிக்கு உள்ள நீங்க பிறந்து இங்க மனுஷனா வர்றீங்க அப்படின்னா நீங்க நேரத்துக்கு உள்ள என்ன செஞ்சிருக்கீங்க? ஆல்ரெடி you are stepped into the time realm. நேர மண்டலத்துக்குள் வந்து விட்டீர்கள். இந்த ஹோல் பிரபஞ்சம், இந்த காணக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேரம் என்கிற ஒன்று கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. நேரம்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி கடிகாரத்துல ஓடுறது கிடையாது. இது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக, நீங்க வேலை செய்யறதுக்காக ஏற்படுத்திக்கிட்ட சிஸ்டம். பட் ஆண்டவர் இந்த ஹோல் பிரபஞ்சத்திலேயே நேரம் என்கிற ஒன்று என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் உள்ள செட் பண்ணிருக்காரு. அந்த நேரத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரா. என்னன்னு? நீ இந்த பிரபஞ்சம் முழுவதையும் என்ன செய்யணும்? இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்னையும் நீ என்ன பண்ணணும்? பார்த்துக்கணும். இப்ப அது எல்லா பொறுப்பையும் கரெக்டா செய்தா செய்யாதா? செய்தா. சரி, இப்ப அது கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இப்படி இந்த பிரபஞ்சம் இவ்வளவு அழகா இப்படி ஆண்டவர் கட்டளையை கொடுத்து இதுக்கு இந்த வேலையை செய்யன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இது செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க பிறந்து இங்க வந்த நாம ஏன் அப்ப கஷ்டப்படுறோம்? இப்பதான் மறுபடியும் பழைய கேள்விக்கே வரேன். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஏன் கொஞ்சம் பேர் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஒருத்தன் தெருவில் பிச்சை எடுக்கிறான், ஒருத்தன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு, இன்னொருத்தன் ஒருவேளை சாப்பாட 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு மேல எங்கேயாவது பெருசா இன்னும் ஏதாவது இருக்கான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான். அங்க போய் சாப்பிடலாம். நிலாவில் இடம் வாங்கி போடுறாங்களாம் 3 கோடி ரூபாயும். நிலாவில் ஹோட்டல் கட்ட போறாங்க, அதுல ஒரு நாள் நைட்டு தாங்க 3 கோடி ரூபாயும். கேள்விப்பட்டீங்களா? அதுக்கும் புக்கிங் பண்ணி இருக்காங்க. இதே பூமியில இங்க இவ்வளவு கஷ்டங்கள் ஒரு பக்கம், ஒருத்தன் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற இதே பூமியில தான் இன்னொருத்தன் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கான்? நிலாவில் இருக்க ஹோட்டல்ல போய் ஒரு நாள் நைட்டு தங்க 3 கோடி ரூபாய் கொடுத்து புக்கிங் பண்ணி வச்சுட்டானா, இன்னும் ஹோட்டலே கட்டல. புரியுதுங்களா? அப்ப நான் கேட்கிறேன், நாளைய தினம்ன்ற ஒண்ணு கையில ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்தை கையில கொடுத்து நாளைய தினமே நீ தான் இதை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்றப்ப எல்லாத்தையும் அது கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த பூமியில வர நாம ஏன் கஷ்டப்படுறோம்? இதான் என் கேள்வி. இருக்கா பதில்? தெரியுமா? சும்மா சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு உள்ள வர்ற எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த லா ஆஃப் த யூனிவர்ஸ் தெரியணும் முதல்ல. நீங்க அப்புறமா ஆண்டவர் பத்தி எல்லாம் நல்லா தெரியலாம். முதல்ல உள்ள இருக்கிற லா ஆஃப் த யூனிவர்ஸ தெரியுங்க. இயேசு கிறிஸ்து அதனாலதான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரமா 6ஆம் அதிகாரம் அது வேற, அதுக்கு வேற போட்டுருவாங்க இவருக்கு பைபிளே தெரியலன்னு. எத்தனை அதிகாரத்துல? 6 தானா? அப்ப கரெக்டாதான்ப்பா சொல்லிருக்கேன். கேளுங்க. 6ஆம் அதிகாரத்திலேயே எதை பேசுறாருன்னா லா ஆஃப் த யூனிவர்ஸ சொல்லி கொடுக்கிறார். லா ஆஃப் த யூனிவர்ஸ் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி என்னன்னா, நேரம் என்கிற ஒன்று கையில இது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். நேரம் இதற்காக என்ன செஞ்சிடும்? பார்த்துக்கும். அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஓய்ந்திருக்கிறாரா? அவர் ஏன் ஓய்ந்திருக்கிறாருன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? யார் வேலை பார்க்கிறா? புரியுதுங்களா? இதைதான் இன்னைக்கு உலகத்தான் எடுத்து வச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னா மேனிஃபெஸ்டேஷன். இதைதான் அவன் சொல்றான், பிரபஞ்சத்துல கேளு, பிரபஞ்சம் என்ன செஞ்சிடும்? கொடுத்துரும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? இதெல்லாம் எங்க இருந்து கிரியேட் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. லா ஆஃப் த யூனிவர்ஸ் தெரியணும். லா ஆஃப் த யூனிவர்ஸ் தெரியலன்னா நீங்க தப்பா தான் வாழ்வீங்க.
அப்ப இந்த பிரபஞ்சத்து கையில இந்த வேலையை கொடுத்தா, இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒரு பிரமாணத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டார் ஆண்டவர்? படைச்சிருக்காரு. பிரமாணங்கள் இருக்கா? இங்க இருக்குதா? எல்லாமே பிரமாணம் தான். பிரமாணம் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. இப்ப இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுல உட்கார்ந்து இருக்காங்க? சேர்ல உட்கார்ந்துருக்காங்களா? இதுவே ஒரு பிரமாணம் தான். 2 காலை எடுத்துட்டா, அது உங்க காலை இல்லைங்க, சேரோட 2 காலை. சேரோட 2 காலை எடுத்துட்டா உட்கார முடியுமா? அப்ப அதுக்கு 4 கால் தேவை. அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்துலதான் இப்ப இந்த சேரே டிசைன் பண்ணிருக்காங்க. சில அளவுகள் இருக்கு, அப்படிதான் அதை வைக்க முடியும். எல்லாமே இந்த ஹோல் யூனிவர்ஸே லால தான் கிரியேட் ஆயிருக்கு. தண்ணியில ஒருத்தன் விழுகிறான், ஒருத்தன் ஒரே தண்ணியில நீச்சல் அடிக்கிறான், அதே தண்ணியில இன்னொருத்தன் முங்கி சாவுறான். ஏன்? நீச்சல்ங்கிறது ஒரு பிரமாணம். அது ஒரு லா ஆஃப் ஃப்ளோட்டிங். லா ஆஃப் ஃப்ளோட்டிங், மிதக்கும் பிரமாணம். அந்த மிதக்கும் பிரமாணத்தை ஒருத்தன் கத்துக்கிட்டதுனால அழகா தண்ணியில கூச்சி என்ன பண்றான்? நீச்சல் அடிக்கும். அதே தண்ணியில இன்னொருத்தன் முங்கி ஆளே அவுட் ஆயிடுறான். புரியுதா? இப்ப எல்லாமே பிரமாணம். அப்ப இந்த பூமியே ஒரு பிரமாணத்துக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு. அங்க நேரம்ன்ற ஒண்ணு கையில ஆண்டவர் என்ன பொறுப்பை கொடுத்திருக்காரா இந்த பிரமாணத்துல? தன்னுடையவைகளுக்காக. சொல்லுங்க, இதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க யாருடையவர்? நேரம் என்ன சொல்லுது? இப்ப உங்களை என்னையும் பார்த்து நேரம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ என்னுடையவன் சொல்லுதான். ஏன்னா அவர் யார்கிட்ட கொடுத்துட்டாரா? இப்ப சொல்லுங்க. நேரத்து கையில ஒப்பு கொடுத்துட்டாராம். இப்ப நேரம் சொல்லுதான், என்னுடையவன் நீ. இப்ப உனக்காக நான் தான் என்ன செய்யணும்? இப்ப அது புரியாம, ஹலோ, இங்க வந்து இப்ப யார் கவலைப்பட ஆரம்பிக்கிறது? நீங்க எப்ப உங்க மைண்ட்ல கவலைன்ற ஒரு விஷயத்தை உள்ள அப்லோட் பண்றீங்களோ அப்பவே நீங்க பிரமாணத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஒரு லாவை உடைக்கிறீங்க. அங்க ஒரு பிரமாணத்தை நீங்க என்ன செய்றீங்க? பிரேக் பண்றீங்க. எங்க பிரேக் பண்றீங்கன்னா இங்க பிரேக் பண்றீங்க. நீங்க காண்கிற இந்த உலகத்தை இயக்குகிற ஆவி மண்டலம் என்பது உங்கள் மனம் என்பது அந்த மண்டலத்துக்குள் தொடர்பில் இருக்கிறதுனால நீங்க இங்க எடுக்கிற ஒவ்வொரு கவலையும் நீங்கள் இந்த பிரபஞ்சம் இயங்குகிற அந்த இயக்கத்தையே என்ன செய்றீங்க? உள்ள புகுந்து அனுப்பி விடுற வேலையை பார்த்து விட்டுறீங்க. அனுப்பி விடுற வேலைய தெளிவா பாக்குறோம். பிரபஞ்சம் அதுக்கு தெரியும். உள்ள வந்துட்டீங்களா? உள்ள வந்துட்டியா? பிறந்துட்டியா? ரைட், நான் பாத்துக்கிறேன். பிறந்தியா? நீ எல்லாத்தையும் பாத்துக்க. இவ்வளவு நாய் இருக்குது. எந்த நாயாவது காலைல சர்ச்சுக்கு வந்துச்சா? நாயினா நான் மனுஷனை சொல்லல, ரோட்ல தெரியுற உண்மையான நாயை சொல்றேன். நீங்க பாட்டு எந்த நாயாவது சர்ச்சுக்கு வந்துச்சா? எந்த கோழியாவது சர்ச்சுக்கு வந்துச்சா? சொல்லுங்க. எந்த ஆடாவது இன்னைக்கு காலைல சண்டே சர்வீஸ் போச்சா? எந்த காக்கா சர்ச் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இப்ப உட்காந்து? இந்த காக்காவை தவிர இதுல எதுவுமே நீங்க ஏன் கோயிலுக்கு வந்திருக்கீங்க?
நீங்க எங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு தான் கவலை அதிகம். அதுல எதுக்குமே என்ன கிடையாது. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் எதுக்கு வரான்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த உலகத்துல வியாதி கிடையாது, வேதனை கிடையாது, கல்யாணம் கிடையாது, எதுவும் கிடையாதுங்க. பிரச்சனைன்ற ஒண்ணே இல்லைங்க. என்னது? என்ன இல்ல? பிரச்சனைன்ற ஒண்ணே சர்ச் இருக்குமா? பாத்தீங்களா, நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப ஏன் வந்தீங்கன்னு? ஏன் ஆடு மாடு சர்ச்சுக்கு போலன்னு இப்ப தெரியுதா? ஆடு மாடு ஏன் சர்ச்சுக்கு போல? ஏன்னா அதுக்கு கவலை இல்லை. தானே? இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்லலீங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்க என்னெல்லாம் சொல்லக்கூடாது. எதான் இந்த மக்கள் தான் சொன்ன. பிரச்சனையே இந்த பூமியில இல்லைன்னா அப்ப என்ன இருந்தது? என்ன இருக்க போறது இல்ல. சர்ச்சு இருக்க போறது இல்ல. அப்ப நாங்களும் வர போறது இல்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பாத்துக்காங்க. ஏன் வேலை யோசிக்க வைக்கிறது தான். புரியுதுங்களா? ஒண்ணு நீங்க யோசிங்க, இல்ல யோசிக்கிறவனையாவது யோசிக்க விடுங்க. எம்மாள் எப்படின்னா அவனு யோசிக்க மாட்டான், இன்னொருத்தன் யோசிச்சானா அவனே நீயே இதெல்லாம் யோசிக்காத அமைதியாரு அப்படின்பா. எனக்கு சும்மா ஏதோ கடமைக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சு சண்டே மார்னிங் சர்வீஸ் நடத்திட்டு போறது, அது சர்ச்சும் கிடையாது. அது நான் சர்ச்சா என்னைக்கு ஏத்துக்கவே மாட்டேன். கூட்டமா எங்க சர்ச்சில் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க, குப்பைக்கு சமம். என்னைய பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு மண்ணுக்கு லாய்க்கு கிடையாது. ஏன்னா நான் எல்லாம் பண்ணி பார்த்தேன். நீ 10 லட்சம் பேரை கூட வச்சுக்க, 10 நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. புரியணும். இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் அறிஞ்ச பிறகுதான் ஒருத்தன் ஞானம் அடைந்தவன் தான் பிதாவை அறிவான். பிதாவை அறிந்தவன் தான் நான் தான் சபை என்பதை புரிவான். நான் சபை என்பதை புரிந்தவன் தான் அந்த சபை கூடுதலை விரும்ப ஆரம்பிப்பான். இதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ். வயிற்று வலிக்கும் தலைவலிக்கும் கவலையிலேயே முங்கிக்கிட்டு இருக்கிறவனையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்கிறான். இன்னும் வரவனுக்கு கவலையா போலையா? 25 வருஷமா வாரான். இன்னைக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது பாட்டியம்மா, உனக்கு எப்பதான் வரும்? அதனாலதான் இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இல்லப்பா இப்படி பண்ணாதீங்கப்பா, சும்மா கூட்டத்தை கூட்டாதீங்கப்பா. ஞாயிற்றுக்கிழமை கூட்டுறதுனால என்னப்பா பண்ணிட போறீங்க? பண்றீங்களே, என்ன நடந்து போச்சு? என்ன பண்ணிட்டீங்க? அப்படி ஒன்றும் பண்ணலையே. அப்ப ஏன் என்ன எது நடக்கணும்ன்றது ஆண்டோடைய திட்டம். அது எங்க இருக்கு? அதை கரெக்டா கண்டுபிடிங்க. அதை யோசிங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிறோம். இப்ப எல்லாரையும் யோசிக்க வைக்கிறோம் பாத்தீங்களா? அதான் பிரச்சனை. நம்ம வாட்டுக்கு நம்ம நிம்மதியா ஒரு ஒரு மேட்டரை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். இவன் என்னடா எல்லாரையும் என்ன பண்ணி விட்டு போறான்? யோசனையை தூக்கி கொளுத்தி விட்டு போயிடுறான். யோசிக்க வச்சுட்டு இவன் பாட்டுக்கு போயிடுறான்னு. அதான் பிரச்சனையே நமக்கு. எல்லாரையும் திங்க் பண்ண வைக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் பேசி இப்ப எதுக்கு இங்க இந்த பாயிண்ட்டுக்கு டைம்ல என்ன சொன்ன? நம்ம கவலை
நீங்க கவலைப்பட்டீங்கன்னாலே நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க பிரபஞ்ச விதி என்ன செய்றீங்க. அதனாலதான் அந்த சாப்டர்ல ஜீசஸ் அதையே பேசுறார். கவலைய பத்தி பேசிட்டு பிரபஞ்ச விதியில கொண்டு வந்து முடிக்கிறார். இதையெல்லாம் பத்தி கவலைப்படுறதுக்கு ஏற்கனவே ஒரு கையில ஒரு விஷயத்து கையில இந்த பொறுப்பு என்ன இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அது உங்க எல்லாரையுமே நீங்க என்னைக்கு இந்த டைம்ங்கிற ரெலமுக்குள்ள நீ வந்தியோ, இனி இந்த டைம்ன்ற அந்த ரெலமே உனக்கான எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டிய வேலையை அவர் செஞ்சு வச்சுட்டாரு. நீ தயவு செய்து யோசனை பண்ணி மட்டும் எதையும் உன் மூளைய மட்டும் கொஞ்சம் தயவு செய்து யூஸ் பண்ணிடாதப்பா. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? முடிய நேரம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சோ? 12 அண்ணன் என்ன சொல்றாரு? சாப்பாடு நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? 1 மணி வரைக்கும் போலாமா? இப்ப சாப்பாடு ரெடி ஆகிற வரைக்கும் பிரச்சனை பண்ணலாம். இனிமேல் இந்த சாப்பாடு செய்யறவருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவர் லேட்டாய் செய்வாராக. சரி, அப்ப அவர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பண்ணுவோம். இதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். நீங்க கேள்வி கேளுங்க, தயவு செய்து யோசிங்க, மூளையை சும்மா வைக்காதீங்க. அதாவது தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அந்த மூளை யூஸ் பண்றீங்க பாருங்களேன், அதாங்க வேதனை. கொஞ்சம் இப்படிலாம் யோசிங்களேன். நான் சொல்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஏன் திங்க் பண்ண மாட்டீங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஒரே பேட்டர்ன்ல யோசிக்கிறீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க பாரு, அதே மாதிரி தான் நீங்களும் யோசிக்கிறீங்க. அதான் பிரச்சனை. மாற்றமா யோசிக்கக்கூடிய இடத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க. அது சரி, மாற்றமா யோசிச்சு உங்களுக்கு பிரச்சனை போதாதா? நீங்க எங்களை வேற மாத்தி யோசிக்கிறீங்க. ஏன் எங்களையும் சேர்த்து உங்க கூட சிலுவையில கூட்டு போயிடலாம் முடிவு விட்டியலா? சோ எந்த ஒரு மனிதன் கவலைப்படுகிறானோ அவன் இந்த பிரபஞ்சத்தினுடைய விதியை என்ன செய்யறான்? உடைக்கிறான். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வந்த நாயோ பூனையோ கோழியோ ஆடோ எதுக்குமே என்ன கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து யார்கிட்ட போய் கத்துக்க சொல்றாரு? வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, வைக்கிறதும் இல்லை. ஏன்னா அவைகளையும் அதுவும் இந்த டைமுக்குள்ள என்ன ஆயிருச்சு வந்துருச்சுன்னா, நாளைய தினம்ன்ற அந்த நேரம்ன்றது இதையும் என்ன செய்துதான் செய்ய போகுது. அப்ப அந்த நாளைய தினம் இத பத்தியெல்லாம் கவலையே படாமல், இத பத்தியெல்லாம் யோசிக்காமல் வாழ்கிற அந்த வானத்து பறவையை இந்த நேரம் பார்த்து கொள்ள முடியும் என்றால், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி விக்குதே, அதுலயே 1 விழாதுன்னா அவர் சாயலாய் உண்டாக்கப்பட்ட உன்னை அவர் விட்டு விடுவாரா? அந்த அறிவை அடையிறீங்க பாருங்க. இதுதான் அட்டைனிங் த விஸ்டம், ஞானத்தை அடைவது. இந்த ஞானம் ஒரு மனிதனுக்குள்ள வர 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 வரதான் அவன் புதிய ஏற்பாட்டு மனிதனாக மாற ஆரம்பிப்பான். அவன் பிதாவை அறிந்து கொள்ளுவான். ஏன் வானத்து பறவையை பார்க்க சொன்னாருன்றது தெரியும். நேத்து ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். என் மனைவி ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு மலையில போய் நின்று அந்த மலையை பார்த்து, பாருங்க ஆண்டவர் இவ்வளோ பெரிய மலையை படைச்சிருக்காரு, இவ்வளோ அழகா இருக்கு, நீங்க இதையெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கவலையை மறக்கணும் நீங்க, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கின்ற உணர்வு அடைங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. இதுக்கு ஒருத்தவங்க கிளப்பிக்கிட்டு வந்துட்டாங்க, தேவனை பார்க்க கூடாதா, மலையை தான் பார்க்கணுமா,
இவங்க பாருங்க, தேவனை பாக்குங்கன்னு சொல்லலையாம். நானும் பார்க்கணும் தாமா பாக்குறேன். அவர் எங்க இருக்காருமா? அவரை தான் நானும் தான் தேடி தேடி கிடைக்கலையே, நீயாவது கூட்டி அந்த காட்டு. நீயாவது கண்ணு முன்னாடி கூட்டி அந்த காட்டு. காட்டு, நான் பார்க்கத்தானே ரெடியா தானே இருக்கேன். அவரே என்ன சொல்றாரு தெரியுமா? ரோமர் 1:20 என்ன சொல்றாரு தெரியுமா? காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படுகிறது. அவரே என்னை நீ பார்க்க முடியாதுரா, என்னுடைய நித்திய வல்லமையும் தேவத்துவத்தையும் நீ பார்க்க முடியாதுரா, பரலோகத்துக்கே வந்தாலும் பார்க்க முடியாதுரா, அதை எல்லாமே உலகம் உண்டானது முதற்கொண்டுதான் நான் இந்த நேச்சர்ல தான் ரிவீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லியிருக்காரு. இவங்க பாருங்க, இயற்கையே பார்க்க சொல்றாங்க. இதெல்லாம் துருபதேசம். எனக்கே புரிய மாட்டேங்குதுங்க. இந்த துருபதேசங்கிறாங்களே, அது என்னதான்னு கொஞ்சம் விளக்கம் கேட்டுவாங்க. அதுக்கு ஏதாவது புக்கு இருக்கான்னு பாருங்க. எது துருபதேசம்னே புரியல. எது குரு உபதேசம்னே புரியல. நானே ஒரு நாள் எடுக்கணும் இருக்கேன் துரு உபதேசம் அப்படின்னு. போறவெல்லாம் சொல்றேன், நானும் சொல்றேன். நீ அப்படிதான் சொல்றீங்களா? நான் சொல்றேன்டா. சும்மா உன்ன துருவதேசம். என்ன துருவதேசம்? எது துருவதேசம்? அப்ப எது சரியான உபதேசம்? அதையா சொல்லு. ஒவ்வொரு சாவனமும் அவங்களுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு 14 பாயிண்ட், 15 பாயிண்ட், 20 பாயிண்ட் எழுதி வச்சுட்டு இதுதான் உபதேசம்ன்றான். உங்களுக்குள்ளேயே முதல்ல ஒண்ணு இருக்கா? சரி, எல்லா சாவனத்தையும் கூட்டிட்டு வா. எல்லா சாவனத்தையும் கூட்டிட்டு வான்றேன். எல்லா சாவனத்தையும் ஒன்னா உட்கார வை. எல்லா சாவனத்தையும் கூட்டு வா. ஏசிஏ, ஓசிஏ, பிசிஏ, பிபிசிஏ, ஐசிசிஏ, எம்இஏ, ஓஏஜிசி, இஜிஜிசி, இசிஜி, எஸ்ஐஜியா, அதெல்லாம் நான் சொல்லல, இவங்க சொல்றாங்க. எல்லாரையும் கூட்டு வாயா, உட்கார வையா. முதல்ல ரவுண்ட் கட்டி எல்லாரையும் உட்கார வை. எல்லாத்தையும் கேளு, எல்லாரையும் கேளு. எல்லாரும் எல்லாத்துலயும் ஒத்து போயிட்டானா? நான் சொல்றேன், ஒத்துக்கிறேன். நீங்க கேட்டு பாருங்க. ஏவனுமே அவனுக்குள்ளே ஒருத்தன் ஒத்துக்க மாட்டான். புரியுதுங்களா? எல்லா சாவனத்தையும் ஒன்னா கூட்டுவா, உட்கார வை. எல்லா தலைவரையும் கூட்டி ஒரு முடிவெடு. அவனுக்கு என்னென்ன இருக்குதோ அவன் 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் போட்டு ஆரம்பிச்சு போடுறான். ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு விட்டுறேன். நம்மளும் ஆரம்பிச்சிட்டோம், அதனால தான் போங்கடான்னு. நீ எப்படிதான் செய்வீங்களா? இந்த பேத்துறாங்க ஒரு ஆணு. சும்மா சரிங்க. வாய்க்குலயும் நாங்க வீட்டுக்கு போய் சிரித்துக் கொள்வோம், இங்கே கேட்டு வைத்துக் கொள்வோம், வீட்டில போய் சொல்லுங்க, பின்பு சிரித்துக் கொள்வோம். எவனுக்குமே எதுவுமே ஒண்ணு தெரியாதுங்க. அவன் பாட்டுக்கு அடிச்சு விடுறான். எல்லா சாவனமும் அவன் ஒண்ணு வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? எதுக்கு துருவதேசத்துக்கு வந்தேன்னு தெரியல. மலைகளை பார்த்து துருவதேசம் சொல்லிட்டாங்க.
மலைய பாருங்கடான்னு தப்பாங்க? பைபிளை தான் பார்க்க சொல்லணுமா? ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கன்னு சொல்லணுமா? வார்த்தையில தானே எழுதிக்குது. என்ன எழுதியிருக்கு? எல்லாம் சேர்ந்து படிங்க. இப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் பொக்கு சொல்ல இடமில்லை. ஆதலால் அவர்கள் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் வேற எதையுமே பார்க்கல ஆண்டவரே, இந்த பைபிளை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சொல்லுவாராம். மண்டையில கொட்டு வரான். சனியனே, நீ கெட்டது இல்லாம நீ பாஸ்டரா இன்னும் 10 பேருக்கு எடுத்திருக்க. உன்னை எவன் பாஸ்டர் ஆக்குனேன்? நானும் ஆக்குனேன். ஆக்கி இருந்தா உனக்கு இது புரிஞ்சிருக்கணுமா இல்லையா? உனக்கு இந்த வசனம் புரியணுமா இல்லையா? அவர்கள் போக்கு சொல்ல ஒரு நாள் வந்து கடவுள் முன்னாடி நின்னுகிட்டு, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய இதை பார்க்கவில்லை, ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய அதை பார்க்கவில்லை. ஆண்டவர் சொல்லுவாரா, நான் உம்மை பார்க்கவே இல்லை. அப்படின்னா சொல்லுவானா, இந்த மலையை பத்தியா? மலையும் நான் பார்க்கவே இல்லை. நட்சத்திரங்களை பார்த்தாயா? எங்க பாஸ்டர் பார்க்கவே கூடாதுட்டாரு. அதெல்லாம் துருபதேசம். அதெல்லாம் போய் பார்க்கலாமா? ஏசுப்பா பிள்ளைங்க, கர்த்தருடைய வார்த்தையை தான் பார்க்கணும். பைபிள் படித்தாயா? ஜெபம் பண்ணினாயா? வேற எதையும் பார்த்துறாங்க. ஆண்டவரே நான் உம்மை பார்க்கவே இல்லை இந்த பூமியில. போக்கு சொல்ல ஆண்டவரை புரியணும்னா எதை பார்க்கணுமா? தேவத்துவமும் நித்திய வல்லமையும் புரியணும்னா எதை பார்க்கணுமா? சொல்லுங்க. உண்டாக்க இப்ப இதையெல்லாம் பார்க்கவே கூடாது. இதுல எல்லாம் பேய், இதெல்லாம் பேய் பிசாசு, இதெல்லாம் வந்து ஐயோ இதெல்லாம் நரகத்துக்கு கொண்டு போயிடும். இவ்வளோ பெரிய உலகத்தைய இவ்வளவு அழகா படைச்ச ஆண்டவரே அவரே பெரிய இவரு, அவரே படைச்சிட்டு ஒவ்வொன்னையும் பார்த்து சூரியனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னாராம்? நன்னா இருக்குது பிரதர் அப்படி நான் சொல்லியிருப்பாரு. அத படைச்சிட்டு அவரே மலைச்சாராம். செமையா. என்னாலே நம்ப முடியல. பிதா வந்து இயேசுவை பார்த்து என்னாலே நம்ப முடியல. நானு இயேசு சொல்றாராம், உண்மையாவேதான் எனக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. இப்படி ஒரு சூரியனை நம்ம படைச்சிருக்கோமே அப்படின்னு அவங்களே ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணிக்கிட்டாங்களாம்? வாவ் பண்ணிக்கிட்டாங்களாம். அந்த வாவை பார்த்து உங்களுக்கு ஐயோ பிரதர் இதெல்லாம் பார்க்காதீங்க பிரதர், எல்லாம் விக்கிரக ஆராதனை பிரதர், விக்கிரக ஆராதனையில போயிருவீங்க சிஸ்டர் அப்படின்னு ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணி ஆண்டவரே வாவ்னு கை தட்டினத இவங்க வாவ்னு ஆக்கிறாங்க. ஆண்டவரே ஆஹா ஓஹோ அப்படின்னத இவங்க என்ன ஆக்கிட்டாங்க? சி, அப்படி ஆக்கி விட்டாங்க. இன்னைக்கு அதனாலதான் பாருங்க கிறிஸ்தவர்களை பூரா பாருங்க எதையுமே பார்க்க தெரியாது. ஏன்னா வசனமே கண்ணுக்கு தெரியாதுங்க. வெறுமனையா இங்க வந்து உட்காந்து சும்மா எதை என் பிரசங்கத்தை கேட்டுக்கிறது, பிரசங்கம் கேட்டு கெட்டு போயிட்டாங்க, நாசமா போயிட்டாங்க. தயவுசெய்து சொல்றேன், பிரசங்கம் கேட்டு கெட்டு போயிட்டாங்க. வசனத்துக்கெல்லாம் அப்புறம் என்னதான் சொல்லுவீங்க? எங்க பிரச்சனை வருது? எதைதான் நம்ம புரிஞ்சு வாழணும்னா, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள்னு வரும். அங்கதான் நம்ம கவனமா இருக்கணுமே தவிர சிருஷ்டிப்பையே என்னாக்கி விட்டாங்க கடைசியில. எத்தனாவது வசனம்?
அவர்கள் சிருஷ்டியை வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை அழிவில் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். எதை தொழுது சேவிச்சுட்டாங்களா? இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது? இயற்கையில இருந்து கிடைக்குது. அப்ப இயற்கை தான் என்னது? ஆனா இயற்கை தான் கடவுள்னு நம்ம சொல்லல. இயற்கைக்கு உள் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அந்த 1:20 சொல்லியிருக்கு. என்னன்னு? காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை. இதெல்லாம் அவருடைய, இங்கிலீஷ்ல போடுங்களேன், இங்கிலீஷ்ல இன்னும் சூப்பரா இருக்கும். இன்விசிபிள் கேரக்டர்ஸ் ஆஃப் காட் இருக்கும். இதெல்லாம் காண முடியாத அவருடைய குணங்கள். அந்த குணங்களை நீங்க எதுல மட்டும்தான் பார்க்க முடியும்? இந்த நேச்சர்ல தான் பார்க்க முடியும். என்ன போட்டிருக்கு சொல்லுங்க? For the invisible things of him from the creation of the world are clearly seen, being understood by the things that are made. அப்ப இந்த சிருஷ்டிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்குள்ள என்ன தெரியணும்? யார் தெரியணும்? உங்களுக்கு தெரியணும்ல. அப்ப அதையும் நான் பார்க்க மாட்டேன் பிரதர் அப்படிங்கிறது, அதை தொழுது சேவிக்கிறவன் எப்படிப்பட்ட முட்டாளோ அதை விட 10 மடங்கு அதிகமான பராமரிய முட்டாள் யார் தெரியுமா? யாரு? ஐயோ நாங்க தொழுது சேவிச்சிடக்கூடாது பிரதர், ஐயோ பிரதர் தொழுது சேவிச்சிடக்கூடாது பிரதர் அப்படின்ட்டு ஒதுங்கிக்கிட்டு கடைசியில கண்ணை மூடி எதையுமே பார்க்காம போய் குழியில விழுகிறவர். ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி தான். புரியுதா? எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? தொழுது சேவிக்க சொல்லல, ஆனா இதுக்கு உள்ள தேவன் ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. அது பரலோகத்துல கூட கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. 1:20 போடுமா? எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு. இது எப்பையில இருந்து தான் காணவே படுதான் இதெல்லாம் தேவத்துவம் நித்திய வல்லமைன்றது. இப்ப உலகத்தை அழிச்சிட்டா ஒரு குரூப்பே உலகம் அழிய போகுதுன்னு இருக்கான். நீங்க உலகம் அழிய போகுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எதை அழிக்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? அது அவருடைய தேவத்துவத்தையும் நித்திய வல்லமையும் அழிக்கிறது தான். இது அழிக்கிறதுக்கு பேரு. இதெல்லாம் புரிஞ்சுட்டேன்னா பைபிள் புரிஞ்சிடும். நீங்க தான் இன்னும் மனுஷர்களாவே இருக்கீர்களே. மனுஷர்களுக்கு பைபிள் புரியாது. ஏன்னா புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது தேவர்களுக்கு. சரி, நான் ஒவ்வொரு டாபிக்கா அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கேன். அதனால இதையெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இந்த பிரபஞ்சத்தை விதியை புரிஞ்சு வாழுங்க. விதியை புரியாம வாழ்ந்தீங்கன்னா போச்சு. கவலைப்பட்டு நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நடக்க விடாம ஆக்குறது யாருதான்? நீங்க தான். வருஷம் வாக்குத்தத்தம் வருது, ஏதாவது நிறைவேறுதா? நிறைவேறல. ஏறாது. ஏன் தெரியுமா? நம்ம எங்க விடுவோம்? நம்மதான் மண்டை மூளையை வச்சு என்னத்தையாவது ஒண்ணு சூனியம் பண்ணி விட்டுருவோம்ல. திருப்பி இந்த வருஷம் டிசம்பர் வந்தோடனே வாக்குத்தத்த அதை நீ கேட்க வந்து நின்றுவான். நம்மளு வருஷம் பூரா நடக்க வேண்டியது பூரா நடக்க விடாம ஆக்கி கொஞ்சம் சாந்தமாக்கி இந்த வருஷம் இந்த ஓவர் கவலைப்பட்டு, ஓவர் துயரப்பட்டு, ஓவர் துன்பப்பட்டு அதையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு பரவாயில்ல, ரொம்ப கவலைப்படாது. பிள்ளைய நினைச்சே கவலைப்படுறது போதும். அவன் பார்த்துக்குவான். அவனும் இந்த டைமுக்குள்ளதான் இருக்கான். அவனையும் பார்த்துக்கும். புரியுதுங்களா? புருஷன் நினைச்சே கவலை எந்த ஆக்கி போடுங்க.
இல்லையா? சாப்பிட்டு தூங்குங்க. புரியுதா? நிம்மதியா இருக்கு. உங்க வாழ்க்கைக்கு தான் நீங்க பொறுப்பு. சரியா? பெண்கள் எல்லாம் ரொம்ப அந்த புருஷன் கவலையிலேயே பாதி பேர் மெலிச்சு போறீங்க. இப்படி வந்து நில்லுங்க எல்லாரும். உங்க மேல எல்லாம் தண்ணி எடுத்து ஓட்டி இன்னைக்கு ஓட்டிடுறேன் எல்லாத்தையும். சும்மா போட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி ஐயோ என் புருஷன் என் புருஷன் என் புருஷன் அடிச்சுக்காது, என் புள்ள என் புள்ள என் புள்ள. அவன் வாழ்க்கை எல்லாரும் இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டா அதெல்லாம் பாத்துக்கும். புரியுதா? எந்த மீனாவது தான் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சு ஐயோ என் புள்ள என் புள்ள 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 புள்ளன்னு சாவுதா? இல்ல எந்த ஆடாவது சாவுதா? எந்த நாயாவது சாவுதா? என் புள்ள பிரதர் என் புள்ள பிரதர் என் புள்ள பிரதர் என் புள்ள பாஸ்டர் என் புள்ள பாஸ்டர் சாவுதா? எந்த நாயும் சாவுது? இந்த மனுஷ ஜாதியானவர்கள் தான் வேதத்தின் பாஷையில சொல்றேன். மனுஷ ஜாதியான மக்கள் தான் என்ன செய்யறாங்க? ஐயோ 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 அச்சு 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 இல்லையா? தள்ளிட்டு நிம்மதியா வாழுங்க. எல்லாம் தானா நடக்குங்க, தானா வருங்க, தானா வருங்க. நம்ம தண்ணி வைக்காத, நம்ம தண்ணி ஊத்தாத எத்தனையோ மரம் வளர்ந்து கிடக்குதுங்க. நீங்களாங்க பாத்தி? யாருங்க பார்த்தா? யாருங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டு? ஏசுநாதர் சொன்ன அதே பிரச்சனை தான். கொஞ்சம் அதே அப்படியே விலைக்கு சொல்றேன், அவ்வளவுதான். இதத்தான் பாவம் வர அன்னைக்கே சொன்னாரு. எவனுக்கு புரியுது? நீங்களே கவலைப்படாம இருந்தா கூட நம்ம ஆளுங்க பிரசங்கம் பண்ணியே கவலையை கொண்டு வந்துருவேன். என்னால ரொம்ப குழம்பாயிங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி. இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலன்னு நான் ஆவலையா பாருங்க, அவங்க மூஞ்செல்லாம் சோகமாயிட்டாங்க. கேள்வி கேளுங்க. இப்ப கேள்வி கேளுங்க. மைக் வேணுமா? ஏதாவது இப்ப பேசுனதுல இருந்து கேளுங்க, இல்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சத்தியத்துல இருந்து கேளுங்க. சம்பந்தமே இல்லாத கேட்காதீங்க. தம்பி மனாசி மைக். அதாவது இப்ப சொல்றதான காரியத்துல வந்து நீங்க வந்து ஆண்டவரை தேடக்கூடாதுன்னு சொல்றதான காரியத்தை செய்யல. இதுதான் அதான் சொல்றேன்ல, இது புரிஞ்சுக்கலாம். தேவைகளின் அடிப்படையிலே தேவனை தேடாதுன்னு தான் சொன்னேன். சரி, இது பாதி மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறது? தேவையில்லாததுக்கெல்லாம் கவலைப்பட்டு அப்படிலாம் தேவையில்லை, ஆண்டவரே செஞ்சிருவான்றதான காரியம். அதனால ஆண்டவரே சேவிக்க கூடாதா, பைபிள் வாசிக்க கூடாது, ஜெபிக்க கூடாதுன்னா அப்போ உங்களுடைய மைண்ட்ல இதுவரைக்கும் எதுக்காக தான் தேடிட்டு இருந்தீங்கன்னு அர்த்தம். தேவையில்லை. இதுதான் நானும் சொல்றேன். இந்த தேவைகளின் அடிப்படையில் இல்லாம உறவின் அடிப்படையில் எங்க டாடி இதாவும் அவர் அறிஞ்ச மாதிரியே ஏசு எப்படி அறிஞ்சாரோ அதே மாதிரி அறிவதற்கு அப்படின்றதுக்காக தான் நம்ம தேவனை இன்னும் தேடுறோம். ஓகேயா? சரி, கேட்கிறவங்க கையை வைத்துங்க. தம்பி ஜோசப்ட கொடுங்க மைக். ஒரு சாதாரண டவுட் தான். இன்னைக்கு நடத்தினதுலேருந்து இல்லை, பொதுவாக இப்போ யூடியூப்ஸ்ல பார்த்தீங்கன்னா கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க பாஸ்டர். இப்போ வந்து அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க முன்னாடிலாம் வந்து எந்த இதுவும் இல்லை, எந்த தொழில்நுட்பமும் இல்லை, இப்போ சிப் வந்துடுச்சு, ஏஐ வந்துடுச்சு. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு கடைசி காலத்துக்கான அறிகுறின்னு சொல்றாங்களே பாஸ்டர். இப்போ அதை பத்தி நம்ம கடைசி காலத்து வந்துட்டோமா, கடைசி காலம் ஒன்று இருக்கு, அந்த அழிவு தான், இதெல்லாம் அழிவுக்கான அறிகுறி. இல்ல ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். நாம் பிறக்கிறதுல இருந்தே சொல்லியிருக்காங்க. நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே
இந்த கடைசி காலம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 666 சொல்லியிருக்காங்க. பார்கோடெல்லாம் என்ன பண்ணிருச்சுன்னு அப்படி சொன்ன ஆட்கள்லாம் இப்ப பார்கோட யூஸ் பண்றாங்க. சரியா? அதே போல இவையில் எல்லாமே தவறான புரிதல்கள், தவறான காரியங்கள், அரைகுறையானது. ஏன் அரைகுறையானதுன்றா, இப்ப அவங்களும் ஒவ்வொரு காரியமும் மாத்திட்டாங்க. இதுக்கு நிறைய விளக்கங்களை சொல்ல முடியும். ஒரு சில விளக்கங்களை பாஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது கடைசி காலம் அப்படின்றதான காரியம் அவங்களுடைய கடைசி காலத்தை சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. சரியா? கடைசி காலம் என்று சொன்னது அவங்க கடைசி காலத்தை சொன்னாங்களான்றதான காரியம் இருக்கு. எதை வைத்து கடைசி காலம் என்று சொல்லுகிறார்கள், முதல்ல அதை தீர்மானிக்கணும். சரியா? ரெண்டாவது, கடைசி காலத்தில் உள்ளதான காரியங்கள் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கடைசி காலம் என்று சொன்னாரா? இவங்க முக்கியமா காண்பிக்கிறதுனா தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை காண்பிப்பாங்க. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்படுறதான காரியங்கள் ஒவ்வொரு ராஜ்யத்தை குறித்து, நேபுகாத்நேச்சார் கண்டதான கனவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்ப தலை இதெல்லாமே, இப்ப தலை இதெல்லாம் காமிச்சு கடைசியில கால் வரைக்கும் வந்து விட்டதா இல்லையா? அவங்க சொல்றபடி பார்த்தா இயேசுவே வர்றன்னு அர்த்தம். ஒரு பெரிய கல் உருண்டு அந்த பாதத்தில் மேல் மோதி எல்லாவற்றையும் அழித்து போட்டதுன்னு சொல்லி வந்திருக்கோம். உலகத்தையே அரசாண்ட கடைசி ராஜ்யம் எது? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்கிறான காரியம் அழிந்து விட்டது. அதுக்கு பின்னாடி இப்ப கிறிஸ்து வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டாதானே? அப்ப அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா இந்நேரம் அவங்க சொன்ன கடைசி காலம் முடிஞ்சிருக்கணுமே. அதாவது மணவாட்டி வந்துட்டாங்களா இல்லையா? வந்துட்டாரா இல்லையா? மணவாளன் வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டார். அப்ப இவங்க சொல்ற மணவாளன் யார்? சரியா? ரெண்டாவது, ஏன் தவறான புரிதல் என்கிறான கருத்து சொல்றேன்னா, அந்த நாட்கள்ல என்ன தெரியும்னா, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, பொதுவாகவே எல்லா மார்க்கங்களிலும் ஒரு காரியம் இருந்துச்சு. எல்லா மார்க்கங்களிலும் பரலோக நரகன்ற காரியம் இருக்கா இல்லையா? எல்லா மார்க்கங்களிலும் பரலோக நரகன்றது இருக்குது. அப்ப அந்த பரலோக நரகன்றதான அடிப்படை எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த அறிவுல இருந்து வந்துச்சு. ஒரு வசனத்தை படிங்களேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் படிங்க. எல்லாம் சேர்ந்து படிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். சரி, இப்ப இங்க என்ன வார்த்தை வருது? 2ஆம் வசனம் போடுமா? என்ன வசனம் வருது? இந்த கடைசி நாட்களில். இது எந்த கடைசி நாள்? இங்க ஒரு கடைசி, இந்த கடைசி நாள்னு போட்டிருக்காங்களே, இது எந்த கடைசி நாள்னு கேக்குறேன். இது எந்த கடைசி நாள்ல குமாரன் மூலமா வெளிப்படுத்திட்டாராம்? குமாரன் மூலமா எப்ப வெளிப்பட்டுச்சு? 2000 வருஷம் வெளிப்பட்டுச்சா? அப்பயே அதை என்னன்னு கேட்க, அத அந்த டைம் என்னன்னு கூப்பிடுறாங்க? அப்ப எதுக்கு கடைசி நாள்னா, அந்த நாளை ஏன் கடைசி நாள்னு சொல்றாங்க? குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தினார் பாருங்க, தன்னை யாருன்னு பிதா வெளிப்படுத்தினார் பாருங்க, ஜீசஸ் மூலமா. அந்த நாட்களை ஏன் கடைசி நாள்னு கோட் பண்றாங்க? அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டுடைய பிரமாணங்கள் கிடையாது. அது எதுக்கு கடைசி நாள்னா, இதுவரைக்கும் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளை கொண்டு இதன் மூலமா அதன் மூலமா அப்படி இப்படின்னு பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தின் கடைசி நாள். புரியுதுங்களா? The Old Testamentோட லாஸ்ட் டேஸ். சொல்ல போனா ஓல்ட் டெஸ்டமெண்டே எப்ப முடியுது அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி பைபிள்ல மல்லிகையாவுக்கு அப்புறம் மத்தேயில இருந்து முடிஞ்சது பிரதர், மல்லிகையால முடியுது பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப முடியல. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எல்லாமே பழைய ஏற்பாட்டுல தான் சேரும். ஏன்னா அவரே நியாயப்பிரமாணத்தின்
கீழே தான் வாழ்ந்தார். அவர் இருக்கும் போதே பிரமாணத்தின் காலம் தான் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுடைய பிரமாணங்கள் இருந்தது. பிரமாணங்கள் காலத்துலதான் இயேசு வாழ்ந்தார். அதுக்கு ஆதாரமா நீங்க வீட்டுல போய் வாசிங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல நியாய பிரமாணத்தின் கீழானவரும் அப்படின்னு வரும். அவரே பிரமாணத்தின் காலத்துலதான் வாழ்ந்தாருன்றதுக்கு. அப்ப இந்த காலம் எல்லாம் முடிஞ்சு, சரி எப்பதான் பாஸ்டர் அப்ப இந்த கடைசி காலம் வருது அப்படின்னா, தேவாலயம் தேவன் உண்டாக்கின, பழைய ஏற்பாட்டுல அவர் உண்டாக்கின முறைமைகள் எல்லாத்தையும் அவரே என்ன செய்யறாரு? முடிவுக்கு கொண்டு வராரு பாருங்க. அந்த கடைசி காலத்தை பத்தி தான் பேசுறாங்க. AD 70 தேவாலயம் இடிக்கப்பட்டு, தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டு, எருசலேம்ல இருந்த அந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்னாச்சு? இடிக்கப்பட்டு அந்த இது முடிஞ்சது இல்ல. அதுக்கப்புறம் பலி செலுத்துறது என்ன ஆயிருச்சு? நின்றுச்சு இல்ல. அப்ப அந்த பலியை ஆரம்பிச்ச தேவன் அதை என்ன செய்யறாரு? முடிக்கிறாரா? இது இயேசு கிறிஸ்து இறந்து பரமேறின உடனே நடக்கல. எப்ப நடந்துச்சு தெரியுமா? எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா நடந்தது? 40 வருஷம் கழிச்சு. எப்ப? கிபி 70 AD 70 நடக்குது. அப்ப இந்த 40 வருஷத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்க எழுதுறாங்க என்னன்னு? இந்த கடைசி காலத்தில் கடைசி காலம், கடைசி காலம், கடைசி காலம்னு அவங்க எழுதுறது. எந்த கடைசி காலத்தை? சர்ச்சுடைய முடிவு. பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் அதனுடைய எண்ட் டைம் பத்தி எழுதுனது. அது எல்லாமே முக்கா வச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போதைக்கு இப்ப உள்ள கடைசி காலத்துக்கு போட்டாங்க. பைபிள்ல கடைசி காலங்கள்ன்றதான காரியம் நிறைய இடத்துல வருது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல பயன்படுத்தப்படுது. அதனால இவங்க எதை குறித்து சொல்றாங்கன்னு மேக்சிமம் பேசுறது ஃபுல்லாவே அந்த AD 70 மேட்டர் தான். அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா இதுக்குரியதான விளக்கத்தை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 666 பார்கோடு இது எல்லாமே கம்ப்யூட்டருடைய விரிவாக்கம். நீங்க பைபிள்ல போய் அதாவது கூகுள்ல போயிட்டு இந்த கடைசி காலம் என்றான கருத்து குறித்து சொன்னதான ஆட்கள், அதுல வந்ததான, அதாவது போப்போ குறித்து சொன்னாங்க, சதாம் ஹுசேன் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி இவர் இப்படி நிறைய பேரை சொல்லியிருக்காங்க. அவங்களாம் யாருன்னு சொல்லியிருக்காங்க? அந்தி கிறிஸ்துன்னு. அப்ப அந்தி கிறிஸ்துன்னு என் முறைமையில ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தேர்ப்பு. என்னுடைய இதை விளக்குவதற்கு பைபிளை செட் பண்ண காரியங்கள் தான் அது. இப்ப நீங்க சொல்ற மாதிரியே இந்த தான் கடைசி காலம்னு வச்சுக்கோங்க. இந்த 2026 தான் கடைசி காலங்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த கடைசி காலங்களிலே இவ்வளவு காரியத்தை செய்ய வேண்டும்ன்றதான லிஸ்ட் எப்படி வச்சிருப்பீங்க? 100% பர்ஃபெக்டாங்க. இன்னும் ஏசுனார் வந்தா யாருங்க எடுத்து கொள்ளப்படுவா? இன்னும் ஏசுனார் வர எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா? இப்ப எதை வச்சு அவங்க 100% பர்ஃபெக்ட்ன்றாங்க? இது எல்லாத்தையுமே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இது எதன் அடிப்படையில் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சபைக்கு ஆட்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சபையை குறித்து உள்ளான திட்டத்துக்கு அவங்க அப்படிதான் சுமையை சுமத்தினாங்களே ஒழிய, சபையில தேவ புத்திரர் எழும்ப வேண்டும் என்றான காரியத்தை தெரிவிப்பதற்கான காலங்கள் இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, கடைசி காலம் பிரதர் பார்த்து அப்படின்னு வீட்டுக்கு போனோன்னு நீங்க ஒரு நீங்கள் பாவம் என்று நினைத்து கொண்டிருக்க காரியங்கள்லாம் திரும்ப அப்படிதான் ஒருமே ஒழிய ரீசன் அது இல்லை. நான் அவரோடு உறவில் இருக்கிறேன் என்ற அடிப்படையில வராதனாலதான் இப்படிப்பட்டதான பயங்களை கிளப்பிவிட வேண்டியதாயிற்று. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரகசிய வருகை எப்ப இருக்குன்னா, சில உபத்திரகாலம் முடிச்சு சில உபத்திரத்துக்கு மத்தியில சில, இது எல்லாமே அவர்களுடைய கோட்பாடு. நீங்க போய் 7th டேல பாத்தீங்கன்னா போக்காடுன்னு சொல்லும் போது அது வேற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொடுக்கிறான தனிப்பட்ட விளக்கங்களே ஒழிய, கூகுள்ல போனீங்கன்னா பொதுவாகவே கடைசி காலம்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, எதை நம்பினாங்க, யூதர்கள் அப்ப எதை செய்தார்கள் என்கிறான காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சா இல்லையா? இன்னும் சில தீவுகளை தவிர மற்ற எல்லாத்தையுமே அறிவியாச்சு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ரட்சிக்கப்பட்டு வந்த ஆட்கள் எல்லாமே
இயற்கையை பார்த்து நான் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வந்தேன்னு சொன்ன ஆட்கள்லாம் இருக்காங்க தீவுகள்ல கூட. அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துறான திட்டங்களை ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் வைத்திருக்கிறார். அப்படிதானங்க? சரி, நம்ம ஊரே ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருக்காங்களா? சுவிசேஷம் கேட்டாங்களா? ஏன் கேட்கல? நம்ம சுவிசேஷமா சொல்லல. சுவிசேஷம் என்பது எப்படிப்பட்டதான, இன்று மரித்தால் நீ எங்கே போவாய், அல்லது பாவி மனம் திரும்பு, இதெல்லாம் சுவிசேஷம் அல்ல. நீங்க சுவிசேஷத்தை குறித்து வருதான காரியம் அப்படின்னா என்ன காரியம்? நீ பிள்ளை, உனக்கு அப்பாவை பத்தி தெரியல அன்ப, அந்த அப்பாவின் அன்பு விலையேறப்பட்டதுன்னு சொல்றதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது பிறகு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இன்னைக்கே பாவத்தை விட நீங்க எங்க வந்துருவீங்க அப்படின்னா, ஏசப்பா கூட இருக்கிறத உணர்ற அளவுக்கு வந்துருவீங்க. அப்ப என்ன சொல்றீங்க? பாவம் இல்லை. ஏன் அப்படின்னா அதை குறித்து ருசிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன இருக்காது. இப்ப எப்படி பாவத்தை கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, நம்மளா சில காரியத்தை பரிசுத்தம் என்று வைத்துக் கொண்டோம். ஏன் சபை இன்னைக்கு சண்டே ஏன் முக்கியப்படுச்சு மாறணும்? அதெல்லாம் ஈஸியா முதல்ல நீங்க தேவபுத்திரராக, எப்படி தேவபுத்திரராக? தேவையில்லாத கவலைகள். சொல்லுங்க, ஏன் கவலை வந்துச்சு? நம்மள உருவாக்கி இருக்கிறவங்க குறித்த டவுட் வந்துருச்சு. அவர் ஒரு வேளை தப்பா பண்ணிட்டா, அது எங்க இருந்து வந்துச்சு? அதுதான் நன்மை தீமையினாலே ரட்சித்தார். எதனால ரட்சித்தாரு? கிரியைனா என்னது? நான் நல்லது செஞ்சதுனால என்ன செலக்ட் பண்ணிட்டார் ஆண்டவர் அப்படின்னு நினைக்கிறது கிரியை. கிருபைன்றதான காரியம் என்னது? நான் ஒண்ணும் இல்லை, ஆனா அவர் என்னை பார்த்து நீ என்னுடைய ஒண்ணு அழைச்சார். புரியுதா? நீங்க சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் உட்காருறீங்களா? என்ன சாப்பாடு வந்துருச்சு, சரியா? ஆனா நிறைய கேள்வியில எழுப்பணும்ன்றதுதான் எங்களுடைய வாஞ்சை. நிறைய கேள்விகள் வரணும். அப்பதான் நம்ம போறதான காரியம். சில வேலை நீங்க பட்டு ஜெபிக்கிறது போறது, ஆண்டவரை கெஞ்சி கேட்கிறேன் ஆண்டவரே, அவரே நம்மளை பார்த்து அப்படி செய்யாத மாதிரி அப்படிலாம் கேட்க வரல. ஆண்டவர் சொல்ற, நீ எலும்புனா மோசையை பார்த்து சொல்ற, நீ கையை விட்டு பிரிச்சு இருப்பா, உனக்கு முழு அதிகாரமும் கொடுத்துட்டேனே. அப்படின்னா தேவபுத்திரர் எழும்புகிற வரைக்கும் ஆங்காங்கே சத்துரு செய்கிறதான கிரிகள் இருக்கும். ஆனா தேவபுத்திரர் எழும்ப எல்லா சூழ்நிலையிலும் மாறிடும். அப்படின்னா நீங்க தேவபுத்திரா மாறுறது இல்லக்கா, பரலோகம் போறது இல்லக்கா. பரலோகம் போறது இல்லக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னைக்கு அனுப்பி விட்டுலாம். ஹலோ, உங்களை குறித்து திட்டமே தேவபுத்திரா விளங்கும்படியாக. இதற்கு நம்புறீங்க? அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவர் சொல்றதான காரியம் அந்த டைம்னு கொண்டு கொடுக்கும்போது உடைய பிள்ளையுடைய கவலை, உங்க எதிர்கால கவலை, எல்லா கவலையும் அங்க வச்சுட்டார். ஒவ்வொன்றையும் கவனிச்சு பாருங்கன்னு சொன்னதான காரியம். இந்த இயற்கையை வச்சதே காரியம் ஆண்டவர். ஒவ்வொரு கலர் டிசைன்ஸ் வச்சது எல்லாமே என் புள்ள பார்த்து சந்தோஷப்படணும்ன்றதுக்காக. நம்ம பிரச்சனை என்னன்னா, அந்த கை குழந்தைகளுக்கெல்லாம் நல்லதா உடுத்துவோம், டிசைனா உடுத்துவோம். ஆனா அது சொல்லும், இதெல்லாம் பார்க்கிற அளவுக்கு நான் இல்லை அப்படின்னு. தேவனுடைய ஒவ்வொரு காரியத்தை உணர்ந்து கொள்ள முதல்ல ஆண்டவர் நம்ம கண்ணை திறக்கணும். கை வைத்து கேளுங்களேன், ஆண்டவர் எங்களை உணர்றதுக்கு முதல்ல கண்ணை தரங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், ஆண்டரே கேள்வி கேட்போம், ஏன் என்ன இப்படி படைச்சிங்க, ஏன் என்ன கருப்பா படைச்சிங்க, ஏன் எனக்கு பணம் தரல ஆண்டவர், ஏன் எனக்கு அந்த நாலேஜை தரல, அல்லது நான் கேட்ட காரியத்துல ஆண்டவர் எதிர்பாரமாய் செய்து விட்டார் அப்படிலாம் ஆண்டவர் மேலேயே வருத்தங்கள் வந்துடும். என்னன்னா, டேடியை சரியா உணரலன்னா, டேடியை உணர்ந்துட்டோம்னா அவருக்கு எனக்கு அருமையா செய்யப்படுறாரு, நான் குழப்பி வச்சதெல்லாம் அவர் செட் பண்ண போறாருன்ற காரியம் புரிய ஆரம்பிக்கும். கையை வைத்து ஆண்டவர் மேலே உள்ள கசப்பெல்லாம் மாறட்டையா. எங்களுக்கு சில வேளை ஆண்டவர் உண்மையை புரியாமையாய் நடத்துகிற தேவன். இப்ப இந்த நாள்ல இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காருன்னா கூட அதுல தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்து, நீ கவலைப்படுவதற்காக அல்ல, நீ அடிமைப்படுவதற்காக அல்ல, நீ பிசாசுக்கோ உலகத்துக்கோ அடிமைப்பட்டவன் அல்ல,
என்பதை விளக்குறது தான் ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்தார். அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுங்க, என்ன காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு? பயப்படுத்துது, வியாதி பயமுறுத்துதா, அல்லது மற்ற பொருளாதார காரியங்கள் பயமுறுத்தி இருக்குதா, அல்லது உலகத்தில் உள்ள மனிதர்கள், அல்லது நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பிள்ளைகள், அல்லது அவருடைய காரியங்கள் எப்படி நடக்க போதோ, இவனெல்லாம் கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல எத்தனை பேர் அர்ப்பணிக்க விருப்பமா இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்களா, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. எப்படி சொதப்பினாலும் அதை மாற்றுகிற வல்லமையுள்ள தேவன் என் தேவன். அவர் நல்ல தகப்பன். அவரை உணர்றதுக்கு இன்னும் கிருபை தாங்கப்பா அப்படின்னு கேட்போம். என் கண்ணை தரங்க ஆண்டவரே. நல்ல பிதாவே, உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்க முதல்ல எங்களை பத்தி தெரியல, ரெண்டாவது தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களை பத்தி தெரியாதனால யாரு சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு எங்க வாழ்க்கையில செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க எங்க வாழ்க்கையில சொல்றதான காரியம், நீ அமைதியா என் சமூகத்துல இரு, இளைப்பாரு. நீ தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, பிதாவின் அன்பு. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொன்னீங்களேப்பா. நீ எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீங்க டாடி. இந்த தேவையில்லாத பாரங்கள், கவலைகள், ஒருவேளை இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் எங்க மைண்ட்ல இருக்கிறான சில பிடிவாதங்கள், இவைகள் எல்லாத்தையும் உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். நீங்க எல்லாத்தையும் நடத்த வல்லவர்னு உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கணவனையோ மனைவியோ பிள்ளையோ மற்ற ஒவ்வொருவரையுமே நீங்க தொடுவது லேசான காரியம். அது உங்க வேலை ஆண்டவரே. நாங்க இனி அதை எடுத்து எங்களுக்குள்ள போட்டுக்க மாட்டோம். தாழ்த்துகிறோம். நீர் மையப்படுவீராக. உங்க தெய்வீக கடமைகளை ஆளுகை சேட்டும். அன்றைய தேவையில்லாத சந்தேகங்கள் கூட மாறட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல். Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறிய போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life Coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. Course fees ₹6,000 only. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.